வெல்கம் டு சையத் வாட்டையஃப். வெல்கம் வெங்கட். வணக்கம். இன்னைக்கு நம்ம எதுக்காக இணைஞ்சிருக்கோம் வெங்கட் bro? எனக்கே தெரியல எதுக்காக இணைஞ்சிருக்கோம்னு. உங்களுக்கு கை அரிக்குது. நம்ம ஒரு வீடியோ பண்ணணும்னு இருக்கு. அதுக்கு ஏதாவது கூப்பிட்டு வச்சு கன்டென்ட் கிரியேட் பண்ணலான்னு பிளான போட்டீங்க. இது நம்ம வந்து அந்த ட்ரேட் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமேட்டு நம்ம ஒரு வீடியோ போட்டோம். அப்போ வந்து இது வந்து நம்ம சேனல் கிடைத்த வெற்றி அப்படின்னு சொல்லி எடுத்துக்கலாம் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தோம். அது இப்ப போடுற வீடியோ வந்து நம்ம சேனல் கிடைச்ச தோல்வி. எது அந்த தாய்லாந்து பிளானா? தாய்லாந்து பிளான் சொதப்பதனால சொல்றேன். ப்ரோ, தாய்லாந்து பிளானோட பிளானே பாயிண்டே அது நடக்காதுங்கிறனால தான் அது தாய்லாந்து பிளானு. ப்ரோ, அதுவும் வெற்றி தான் நமக்கு. உள்ளுக்குள்ள உங்களுக்கு ஆசை இல்லைன்னு சொல்லுங்க பார்க்கலாம் நீங்க. ஆசை இருக்கு, ஆசை இல்லங்கிறதெல்லாம் வேற. எல்லாமே கன்ஃபார்மா நடக்காது. என்ன ட்விஸ்ட்னா, ம். நம்ம வழக்கம் போல ஆக்ஷன்ல போய் இந்த டிசி மொட்டை மாமா தான் குறுக்கால வரும் இந்த கௌசிக் மாரி வருவான்னு நான் நெனச்சுட்டு இருந்தேன். பார்த்தா இந்த பிளேயர்ஸே குறுக்கால வந்த கௌசிக் மாரி நான் வரலப்பா ஆக்ஷனுக்கே வரலன்னு கெளம்பி போயிட்டானுங்க. அதான் ஒரே சர்ப்ரைஸே தவிர எப்படி நடக்காதுங்கிறதுல பெரிய சர்ப்ரைஸ்லாம் ஒண்ணும் இல்ல. அதாவது நேத்து சிஎஸ்கே ஒரு வீடியோ கூட போட்டிருக்காங்க. லைக் நம்மளோட டீடைல்லாம் வந்து லீக் ஆயிருக்கு. நம்மளோட பிளான்ஸ் எல்லாம் லீக் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு. அது அது எந்த அது அளவுக்கு எனக்கு கரெக்ட்டா எனக்கு தெரியல. ஏன்னா ஐடியல் இல்ல, இல்ல. என்னன்னா ரசல் எடுக்க எடுக்க போறாருன்னு சொல்லிட்டு ஸ்ரீகாந்த் அவர் இதுலயே போட்டாரு. ஒரு ஹிண்ட் குடுத்திருந்தா தெரியுங்களா? ஒரு ஸ்டோரி சாங்லாம் போட்டு அது போட்டிருந்தாரு. ஸோ இவங்க வந்து லீக் ஆயிடுச்சுனால கிடையாது. இப்ப நம்மளே உட்காந்து ஸ்ப்ரெட்ஷீட் போட்டு உட்காந்து இவங்க தான் சிஎஸ்கே மோஸ்ட் ப்ராபப்லி வருவாங்கன்னு நம்ம பேசிட்டு இருக்கோம். அத யாரும் லீக் பண்ணி வெளிய விடுற அளவுக்கு இது கிடையாது. சீக்ரெட் கிடையாது. இருக்காரே! அ ஒருத்தர் இருக்காரே! இங்கேருந்து இல்ல. கெளம்பி போயிட்டு ஃபுல் அஸ் டைம் சகுனி வேல பார்த்துட்டு ஒருத்தர் இருக்காரே! இல்ல ப்ரோ, எனக்கு என்னமோ அஸ்வின் வந்து இதுல அன்வான்டடா அடி வாங்கிட்டு இருக்காரோன்னு தான் தோணுது. ஏன்னா அப்படி பார்த்தா ஸ்ரீகாந்த் அவரே போட்டார்ல ப்ரோ ஸ்டோரியில லைக் ரசல் எடுக்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆக்சுவல் ப்ராப்ளம் என்னன்னா ரைவல்ஸ் வந்து இப்ப சிஎஸ்கே வந்து பிலோ த பெல்ட் அடிச்சிட்டு இருக்காங்க. இப்போ வந்து ரசலை ரிட்டையர் பண்ண வச்சது, அப்புறமேட்டு இப்ப மேக்ஸ்வெல் ஏன் வரலானே நம்மளுக்கு தெரிய மாட்டேங்குது. ஸோ அதுதான் இவங்க வந்து ஆக்சுவலா அட்ரஸ் பண்ணணும். அதை விட்டு எவனோ இன்ஃபர்மேஷன் வெளிய விட்டானா ஓரளவுக்கு எல்லாருமே சொல்ல முடியும் யார் யார் அடுத்தடுத்த டீம் சிஎஸ்கே பிட் பண்ணும், சிஎஸ்கே எந்தெந்த பிளேயர் போவாங்க. இப்போ நம்ம கேகேஆர் சொல்ல முடியும். கேகேஆர் வந்து கண்டிப்பா வந்து பத்திரனா போனாலும் போவாங்க. இதெல்லாமே நம்ம ஓரளவுக்கு ஒரு யூகமா சொல்ல முடியல. அது எல்லாருமே சொல்ல முடியாது. அந்த இன்ஃபர்மேஷன் வெளியே லீக் ஆகுதுல. ரைவல்ஸ் வந்து பிலோ த பெல்ட் அடிக்கிறாங்க. இதுல என்னன்னா ரைவல்ஸ் பிலோ த பெல்ட் அடிக்கிறதுக்கெல்லாம் தேவையே இல்ல. நம்ம ஏற்கனவே பிலோ த பெல்ட் அடி வாங்கிட்டு தான் உட்காந்துருக்கோம். அண்ட் நம்ம இந்த பிளேயர எடுத்தா தான் நம்ம டீமுக்கு இது பண்ண முடியும்னு ஒண்ணும் தெரியாத உங்களுக்கு எனக்குமே தெரியுது. அதனால ரைவல்ஸ்க்கு லீக்லாம் பண்ணணும்னு அவசியம் இல்ல. அவங்களே லைட்டா அப்படி கணக்கு போட்டாங்கன்னா, இவன் மேக்ஸ்வெலுக்கு தான் போவான் அப்படின்னு அவங்களுக்கே தெரியும். எவ்ரிதிங் இஸ் ஃபேர் அண்ட் லவ் அண்ட் வார்ங்கிற மாரி அவன் பண்றதுதான். இதுலயும் நிறைய பேர் எனக்கு வந்து சொன்னானுங்க ப்ரோ. என்னன்னா நீங்க ஏன் ரசல் மேக்ஸ்வெல் போனதுக்கெல்லாம் ஃபீல் பண்றீங்க? அவங்களாம் ரொம்ப மோசமான ஃபார்ம்ல இருக்காங்க. அதனால என்ன அப்படி கிடையாதுடா. இது மினி ஆக்ஷன். நம்ம குறை சொல்ற அளவுக்குலாம் ஆப்ஷன் அங்க கிடையாது. இருக்கிறதுல இல்ல அதாவது அந்த மாரி சொல்றவங்கலாம் ஒரே இதுதான். மெயின் ஆக்ஷன்ல கோட்ட விட்டாச்சு. பெரிய ஓட்டைய ஒரு பெரிய கோட்டைய விட்டாச்சு. இப்போ இந்த மினி ஆக்ஷன்ல மினி ஆக்ஷன்ல இப்போ நீங்க சொன்ன மாரி ப்ரூவன் பிளேயர்ஸ், அன்ப்ரூவன் பிளேயர்ஸ்ன்னு ஒரு லிஸ்ட்டே போட்டுடலாம் ப்ரோ. இந்த ம்ஹ்ம். உருப்படாத ஜேசன் ஹோல்டர், வியன் முல்டர் எவனுக்கெல்லாமோ முட்டு குடுத்துட்டு உட்காந்துருக்கானுங்க. அவனுங்கள கம்பேர் பண்ணும்போது மேக்ஸ்வெல், ரசல்லாம் தே ஆர் ப்ரூவன் பிளேயர்ஸ். இப்போ வாஷ்டு, இப்போ டைம் ஆயிருச்சு அப்படின்னு என்னதான் நம்ம சொன்னாலும், திடீர்னு அவங்க சிஎஸ்கே உருப்படுறதுக்கு ஆளான 2 பிளேயர் அவனுங்க தான். அதனால தான் அவனுக்கு முட்டு குடுக்குறோமே தவிர, நமக்கு வேற ஆப்ஷன் இருந்தா அவனுக்கெல்லாம் எதுக்கு நம்ம போப்போறோம்? இல்ல ஒருத்தர் இருக்காரு. பியூர் ஸ்பெஷலிஸ்ட் டெத் பாலர் பத்திரானான்னு ஒருத்தர் இருக்காரு. ப்ரோ, என்ன ப்ரோ பத்திரனா வேற நம்ம தான் திடீர்னு ரிலீஸ் பண்ணோம். அவரு அவரு எச்சி மெடிசின் அவரு 14 கோடி போவாரு. அவரு யாக்கர் கிங் கேகேஆர் பிட் பண்ணிடுவாங்க. 20 கோடி போவார்ன்னு பேசிட்டு இருக்காங்க. என்ன ப்ரோ இதெல்லாம்? என்ன நடக்குதுங்க? எனக்கு ஒண்ணும் புரிய மாட்டேங்குது. பத்திரனா திரும்ப வரது எங்களுக்கு ஒண்ணும் ஆட்சேபணம் கிடையாது. ஒரு 4, 5 கோடிக்கு வரானா வாங்கலாம். அதுக்கு கம்மியா அதுக்கு அதிகமாலாம் வாங்குனானா அதான். வேஸ்ட் ஆஃப் மனி. ம். அதுதான். அதுக்கு இல்ல, மேல இல்ல. எவனா ஆக்சுவலி ஆக்சுவலி கே நீங்க பார்த்தீங்கன்னா, ம். ஆக்சுவலி இன்னொரு மேட்டர் என்னன்னா, நம்ம பத்திரானா ரிலீஸ் பண்ணணும்னு சொன்னப்போ, நம்ம மனக்கணக்கு என்னன்னா, ஆக்ஷன்ல நெறைய பேர் வருவாங்க. அந்த பெரிய பெரிய பேரெல்லாம் எடுக்கிறதுக்கு நமக்கு நெறைய காசு வேணும். அதனால பத்திரானா ரிலீஸ் பண்ணணும்னு நம்ம சொன்னோம். இப்ப நெலைமை எப்படி இருக்குன்னா, ஆக்ஷன்ல இருக்கிற ஒன் ஆஃப் த அட்ராக்டிவ் நேம்ஸா பத்திரானா மாறிவிட்டார். அதனால நம்ம இப்போ 13 கோடிக்கு விட்டுட்டு 15 கோடிக்கு எடுக்க போறோம். இதுதான் நடக்க போகுது. நீங்க வேணா பாருங்க. ப்ரோ, நான் திரும்பியும் ஒரு ஒரு வீடியோல சொன்னேன். இது அந்த லாயல்டி டாக்ஸ் வீடியோல ஒண்ணு போட்டிருந்தேன். ஸோ இப்ப நீங்க பார்த்தீங்கன்னா, நான் என்ன சொன்னேன்? நம்ம வந்து சிவம் டூபே வெளிய விட்டா ஆவணும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ரீசன் ஏன்னா, சிவம் டூபே வெளிய விட்டீங்கன்னா, அவன எடுக்கிறதுக்கு நெறைய பிளேயர்ஸ் வெளிய விடுவாங்க. பட் அவன எடுக்கிறதுக்கு ஒரு அட்ராக்டிவான பிளேயர் இப்ப கேகேஆர் பார்த்தீங்கன்னா, மேஜர் பர்ஸ் ரிலீஸ் பண்ணதே 10 ரனாவ எடுக்கணும்னு தானாமா. அவங்கள்ட்ட பவுலிங் ஆப்ஷன் இல்ல அப்படிங்கிறனால,
மேஜர் பிளேயர் ரிலீஸ் பண்ணதே 10 ரன்னாவை டார்கெட் பண்ணி தான் ரிலீஸ் பண்ணிருக்காங்க. 10 ரன் ரிலீஸ் ஆக போறான்னு தெரிஞ்சுதான். இதே டூபே ரிலீஸ் ஆக போறாருன்னு மட்டும் தெரிஞ்சிருந்துச்சுன்னா, நம்மளாம் ஒரு ஒரு 3, 4 நாள் முன்னாடி ஒரு வாரத்துக்கு முன்னாடியே எனக்கு கேட்டா அஃபிஷியல் போஸ்ட் போட்டுரும் டூபே வெளியே அப்படின்னு. அப்பதான் வந்து ஏன்னா நம்மகிட்ட நிறைய ஓட்டை இருக்கு. தூபே ஓட்டையை அடைச்சிடலாம் எப்படியோ ஒண்ணு. அடைக்க வேண்டிய ஓட்டைகள் நிறைய இருக்கு. அவன் என்ன நினைப்பான், தூபே நல்ல பிளேயர் நினைச்சு நிறைய பேர் வந்து அவன் பிளேயர் எல்லாம் வெளியே விட்டு ஆக்ஷன்ல விட்டு ஏதோ ஒன்று பண்ணிருப்பானுங்க. இல்ல அட்லீஸ்ட் இவனுக்கு தூபே ட்ரேடு கூட பண்ணிருக்கலாம். கொடுத்துட்டு சமி கிமி இவன் எவனையாச்சும் பவுலிங் ஹிட்டர் அதெல்லாம் எடுத்துருந்துருக்கலாம். சரி ஓகே. இதுக்கு மேல சரி இதுக்கு மேக்ஸனும் போயாச்சு, தூபேவும் இருக்கான் டீம்ல. ஸோ நம்ம இப்போதைக்கு பேசி பிரோஜனம் இல்லை. கடைசியில பீடாக் வழியெல்லாம் போனோம். அகில் ஹுசேன் வந்தா ஒண்ணு. அவ்வளவுதான். அகில் நமக்கு வேற வழி இல்ல. அகில் ஹுசேன் வேற பீடாக் வேற தம் கட்டி வெங்கடேஷ் எடுத்தே ஆகணும். என்ன ப்ரோ அவனுக்கு என்ன ப்ரோ சொல்ல வர்றாரு எனக்கு ஒன்றும் புரிய மாட்டேங்குது ப்ரோ. எனக்கு இதை இல்ல அவரு ஆனலிஸ்டா நான் மக்கு குதி ஃபேனா இல்ல நான் ஆனலிஸ்டா அவரு ங்கிறது எனக்கு பெரிய டவுட்டா ரோல்ஸ் ரிவர்ஸா இருக்கு. என்ன பண்றதுனே தெரியல. ப்ரோ ஸ்பான்சரா ப்ரோ? நெஸ்கேஃபே எங்க ப்ரோ எனக்கு ஸ்பான்சர் பண்ண போறேன். அதுல உள்ள டீ இருக்கு ப்ரோ, காபி கிடையாது. நான் ஒண்ணு பண்ணலான் இருக்கேன். அடுத்தது எவனும் ஸ்பான்சர் வர மாட்டேங்கிறான். நானே ஸ்பான்சர் பண்ணிடலான் இருக்கேன். ஜிடி ஹாலிடேஸ் வழங்கும் அப்படியாச்சும் வி ஹேவ் மேட் இட் அப்படின்னு எல்லாரும் நம்புவானுங்க. டக்குன்னு பிராண்ட் பார்த்தோன்னே ஷாக் ஆயிட்டேன். ஒருவேளை நம்மால் பெரிய ஆள் ஆயிட்டாரோ அப்படின்னு. கேம்பா ஆடு மாதிரியா? எனக்கு தெரியல. இன்னைக்கு தேதிக்கு ஆக்ஷன்ல எவனும் இல்லை. எவனாச்சும் இந்த உருப்படாத தெரியாத பேர் எவனாவது எடுத்து போட்டு அவன் ஏதாவது சைன் ஆனாதான் ப்ரோ உண்டு. அவ்வளவுதான் ப்ரோ. பவுலிங் தான் ப்ரோ. என்ன பண்ண கோட்ஸே எடுப்பாங்களா இல்ல என்ன பண்ண போறாங்க? இல்ல ஆண்ட்ரி நாட் இவனுக்கு பேர்ல எனக்கு கரெக்டா சொல்ல தெரியல. ஆக்ஷன்ல இருக்கிற பேர்ல 99% வந்து ஸ்கேமர்ஸ் தான். இவன் ஆண்ட்ரி நார்ட்ரேவா அவன் பேர் என்ன? அவன் வந்து இன்ஜுரி ப்ரோனு. இந்த கோட்ஸியா அவனை நம்ம போன இதுலயே பிட்லயே பண்ணோம். பட் அவனும் கொஞ்சம் திடீர்னு பெர்ஃபார்ம் பண்ணுவான், திடீர்னு பண்ண மாட்டான். பட் பார்க்க போனா அவெல்லாம் வேற ஆப்ஷன் இல்ல போய் தான் ஓகே ப்ரோ. வேற ஆப்ஷன் இல்ல. அது இன்னைக்கு தேதிக்கு நம்ம வந்து வேற ஆப்ஷன் இல்லன்னு போற ஆப்ஷன் மட்டும்தான் இருக்கு. வேற உருப்படியான இவனுக்கு போலான்ற ஆப்ஷன் ஒருத்தன் கூட இல்ல. ஏதோ ரவி பிஷ்னாய் போல ப்ரோ. ரவி பிஷ்னாய், ராகுல் சவரான்லாம் கண்ணுக்கு தெரியுறான். ஓகே ஸ்பின்னர்ஸ் வைஸ் ஓரளவுக்கு சீசன்ட் ஸ்பின்னர்ஸ் அவனுங்க அடி வாங்கினாலும் ஓகே ஏதோ ஒன்று பண்ணுவானுங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கானுங்க. இதுக்கு மேல நாங்கள் பெருசா பிளேயர்ஸ் எல்லாம் பேச விரும்பல. எது பேசினாலும் ஜிங்ஸ் ஆயிருது. அதனால எதுவும் பேச வேணாம். கம்பீர் நான் வேற போட்டு பீடா பொழந்துட்டு இருந்தாரு. நீங்க என்ன நினைக்கிறீங்க அதை பத்தி? அதாவது நம்ம ஐசிடியை ஃபாலோ பண்ணி ரொம்ப நாள் ஆச்சு. ஆனால் என்ன கம்பீர் வந்து டபுள் எட்ஜ்டு ஸ்வாட் ப்ரோ. அதாவது கம்பீர் வந்து எப்படின்னா அவன் வந்து ஸ்டார் கல்ச்சர் இருக்கக்கூடாதுன்னு நினச்சி அவன் எடுக்கிற ஆக்ஷன்லாம் சில ஃபார்மேட்டில் ஒர்க் ஆகுது. விச் இஸ் டெஸ்ட்லலாம் நிஜமாலே கோலியும் ரோஹித்தும் ரிட்டையர் ஆக வேண்டிய ஆள் தான். அந்த இடத்துல ரிட்டையர் ஆகிறதுக்கு கரெக்டான ஆள் தான். பட் அதே நான் சொல்கிறது தான் இதுன்றத வந்து இவன் வந்து எல்லா ஃபார்மேட்லையும் கொண்டு வரும்போது ப்ராப்ளம் வருது. அதுதான் வந்து கம்பீரோட ப்ராப்ளம். அவன் பண்ணுற சில இது நல்லா இருக்குது, சில இது நல்லா இல்லை. பட் ஹீ இஸ் டேக்கிங் இஸ் போல்டு கால்ஸ்ன்றதை வந்து பாசிட்டிவாக தான் நான் பார்க்குறேன் ஓவரால். எனக்கு என்னன்னா ப்ரோ, கம்பீர் எதுக்காக கோச்சிங் வந்தானா மெயினா அவனுக்கு வந்து ரொம்ப நாளா அழுதுகிட்டே இருந்தான் ப்ரோ. நான் 2011 நானும் அடிச்சேங்க யாரையும் நானும் வந்து எவ்வளவுதான் தோனி பண்ணாலும் நான் சில டைம் அதாவது இதெல்லாம் இந்த இன்டர்நெட் பீக் ஆகுறது முன்னாடிலாம் என்ன சொல்லுவாடே அதெல்லாம் கம்பீர் அடிச்சதாண்டா முக்கியமான நாக்கு, கம்பீர் இல்லைன்னா அவ்வளவுதான்டா அப்படிங்கிற மாதிரி தான் நம்மளா பேசிட்டு இருக்கோம். பட் சம் பாயிண்ட் ஹீ காட் எல்லாமே தோனிக்கு எடுத்து தூக்கி கொடுத்துட்டீங்க, எனக்கு எதுவுமே பேசணுங்கிற மாதிரி. ஸோ இப்போ என்னன்னா அந்த லெகசியை திருப்பி கொண்டு வரணும் எப்படியாச்சும். எப்போ ட்ரிகர் ஆனா தெரியுமா? அந்த பயோபிக் வந்தப்பதான் ட்ரிகர். அது வரைக்குமே ஓரளவு கொஞ்சமாச்சும் யூனிட்டி இருக்கும். அந்த பயோபிக் வந்ததுல அந்த பழைய டீம்ல எனக்கு தெரிஞ்சு ஜச்சின்னா தவிர எல்லாமே காண்டு. இல்ல அவருக்கு ஒரு பயோபிக் வந்துருச்சு அதனால காண்டா. அதை யாரும் கண்டுக்கல, அதை விடுங்க. அந்த பயோபிக் யாரும் கண்டுக்கல, அதை விடுங்க. ஆக்சுவலா என்னன்னா ஜச்சின்னா வாஸ் ரியலி கிரேட்ஃபுல் தட் ஹி ஒன் அ வேர்ல்ட் கப். அதான் உண்மை. லைக் அதனால ஜச்சின்னா வாஸ் லைக் ஓகே. பட் இந்த மிச்ச எல்லா எக்ஸ்டீமேட்டுமே அந்த பயோபிக்ல தான் காண்டா. அந்த பயோபிக் வேற சூப்பர் ஹிட். அதில் காண்டாயிட்டானுங்க. என்னடா இவன் மட்டும் சும்மா இருந்தவன் சூப்பர் நோண்டி சூப்பர் ஸ்டார் ஆயிட்டான், நம்மளால எவ்வளோ பெரிய சூப்பர் ஸ்டார். எனக்குமே வந்து ஆக்சுவலாக பயோபிக் பார்த்துட்டு ஒரு சின்ன காண்டு தான். ஏன்னா நானும் படம் முடிகிற வரைக்கும் பார்த்தேன் லக்ஷ்மி ராய் வேடம் வரவே இல்லை. ரொம்ப நாளா தலையை ஃபாலோ பண்றவங்களுக்கு புரியும் இந்த கதை என்னன்னு. தலையோட இந்த சிச்சுவேஷன்ஷிப்ஸ் எல்லாம் இன்க்ளூட் பண்ணா படம் வந்து பானம்ல தான் ரிலீஸ் பண்ணுவோம், தியேட்டர் ரிலீஸ் பண்ண முடியாது.
அதெல்லாம் வந்து ரிட்டயர்டு வுமனைசர் ஆக்சுவலா. எல்லாருமே அப்படிதான் ப்ரோ. லைக் ஆமா அந்த ஃபேம் யுவராஜ் சிங் மட்டும் என்ன கம்மியா? லைக் பீக்ல எல்லாருமே அப்படிதான். சரி என்ன நம் நீங்க என்ன கம்மியா? இல்ல நம்மளுக்கு அத அதான் Instagram நம்மளுக்கு டிஎம் இல்ல இருங்க Instagram டிஎம் ஓபன் பண்ணுங்க பாப்போம். ஒண்ணும் இருக்காதுங்க பாருங்க. எல்லாம் பசங்க தான். ப்ரோ டூபேரில அனுப்புறது. அது அத பத்தி நான் பெருமையாலாம் நினைக்கல ப்ரோ ஆக்சுவலா. அதாவது நம்மளோட ஃபாலோயிங்ல 97% மேல், 3% ஃபீமேல். இத வந்து நான் பெருமையா சத்தியமா நினைக்கவே இல்ல. ஏன் தெரியுமா ப்ரோ? நான் படிச்சது வந்து பாய்ஸ் ஸ்கூலு. ஆ ப காலேஜ் வந்து மெக்கானிக்கல். அப்புறம் வொர்க் பண்றது மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரி. அதாவது அந்த இண்டஸ்ட்ரி நீங்க பார்த்தீங்கன்னா, அந்த ரிசப்ஷன் அக்கா தவிர வேற யாரும் ஃபீமேல்ஸே இருக்க மாட்டாங்க. ஒரு பேஜ் ஆரம்பிச்சு கொஞ்சம் ஃபாலோயிங் வந்தா அங்கேயும் ஃபுல்லா ஆம்பளைங்க. ஒரு மனுஷன் வாழ்க்கை எவ்வளோடா இவ்ளோ ட்ரையா இருக்கு. அப்படி நான் வந்து அதுக்காக நான் எதுவும் ஐயோ பொண்ணுங்க அதாவது எப்படி அந்த அந்த லைஃபோட அல்காரிதம் பாருங்க எப்படி கூட்டு போகுதுங்கிறது. அதான் லைஃப் இஸ் கிரியேட்டிங் தி சிச்சுவேஷன் ஃபார் யூ டு பி கே. ஆமா. இஃப் இஃப் ஐ பிகம் கே யூ ஷுட் நாட் பிளேம் மீ. பிட்ட போட்டார்றா. ஸ்கிரீன்ஷாட் ரிலீஸ் ஆவறதுக்கு ஒரு கிளிப்பே போட்டாரு. அவ்வளவுதான். அதாவது யோசிச்சு பாருங்களேன். இப்ப சப்போஸ் ஒன் ஃபைன் டே மை வீடியோ லீக்ஸ் அதாவது ஹே பொண்டாட்டி 1.0 வீடியோ லீக் ஆகுது. அண்ட் ஐ ஜஸ்ட் சே நோ ஐம் கே ஆஸ்க் மை ஃபாலோவர்ஸ் அப்படின்னு சொல்லிடுறேன். இப்படி ஒரு ஊனோ ரிவர்ஸ் கடான்னா எப்படி இருக்கும்? வி ஆர் ஸ்பீக்கிங் அபவுட் கம்பீர். கம்பீர் வந்து ஓகே என்னன்னா அவனுக்கு அந்த ஒரு லெகசி இல்லைன்னு அவன் ஃபீல் பண்றான். எனக்குங்கிற இம்பார்ட்டன்ஸ் வந்தாவணுங்கிறதுக்காக அவன் வந்து அடிச்சு புடிச்சு கோச்சுக்கு வந்துட்டான். ஸோ அவனது வந்து நெறைய பேர் அவன் கில்லுக்கு ஃபேவர் பண்றான், ஹர்ஷித் ராணாக்கு ஃபேவர் பண்றான், அது பண்றான், இது பண்றான் அதெல்லாம் 2வது விஷயம். ஃபர்ஸ்ட் வந்து அவன் வந்து டீம்ல வந்து இந்த ஸ்டார் கல்ச்சர்லாம் தூக்குறான். ஏன்னா, நான் பெரிய ஆளா இருக்கணும். ஃபர்ஸ்ட் இன்டென்ஷன் வந்து நான் ஃபர்ஸ்ட் பெரிய ஆளா இருக்கணும். அதுக்கு கீழ என்ன விட பெரிய ஆள் இருந்தான்னா சரிப்பட்டு வராது. அதனால அதெல்லாம் தூக்கிட்டு கில்ல கேப்டனா போறது அதெல்லாமே பண்ணிடுறான். ஆ இன்னொன்னு என்னன்னா, அவனோட ஃபோக்கஸ் வந்து ஒன்லி ஆன் வின்னிங். ஏன்னா, இதுக்கு முன்னாடி இருந்த கோச்சஸ்க்கெல்லாம் நெறைய காம்ப்ரமைஸ் பண்ணாங்க. ஸ்டார் பிளேயர்ஸ்க்காக. அத அவன் பண்ணிக்க ரெடியாவே கிடையாது. ஏன்னா, அவன் மேல உன்ன நான் வந்து ப்ரமோட் பண்றது என்னோட வேலை கிடையாது. உனக்கான ஈகோ சாட்டிஸ்ஃபை பண்றதுலாம் என்னோட வேலை கிடையாது. எனக்கு நான் ஜெயிச்சாகணும். நான் ஒரு லெஜெண்டா நான் ஆல்ரெடி ஒரு லெஜெண்ட் தான். இருந்தாலும் நான் எனக்குன்னு இன்னொரு ஸ்டாண்டர்ட நான் செட் பண்ணி ஆகணுங்கிறது கோல். இன்ஃபாக்ட் நீங்க நல்லா யோசிச்சு பார்த்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடி அனில் கும்ப்ளே ஏன் வந்து கோச்சிங்ல இருந்து தூக்குனாங்க? சில மாதங்கள்லயே. ஏன்னா வந்து அவனுக்கும் கோலிக்கும் செட் ஆவல. புரியுதுங்களா? ஸோ ஒரு ஸ்டார் பிளேயர் டீம்ல இருக்க ஸ்டார் பிளேயர் வந்து மேட் சம் கால்ஸ். பிகாஸ் அவன் வந்து டீமுக்கு நல்லது. சரி ஓகே. தலையும் நெறைய கால்ஸ்லாம் எடுத்திருக்காது. பட் அந்த கால்ஸுமே வந்து டீம் நல்லதா தான் இருக்கும். கோலிக்குன்னா அவன் ஈகோக்கு அவன் அடிபணிஞ்சு போலங்கிறதுக்காக கோச்ச வந்து தூக்குனான். அதுக்கப்புறமேட்டு என்னது 2019ல யோசிச்சு பாருங்களேன். ரவி சாஸ்திரி அவனும் சேர்ந்துக்கிட்டு அம்பத்தி ராயுடு பேய் ஃபார்ம். அப்போ வந்து அவனுக்கு கிட் பேக்லாம் அனுப்பிச்சு விட்டுட்டு வேர்ல்டு கப் கிட் பேக்லாம் அனுப்பிச்சு விட்டு கூப்பிடல. எதுக்கு அவனுக்கு எனக்கு செட் ஆகல. அது வந்து பியூர் வந்து யார் விஜய் சங்கர் எடுத்தாங்க. ஸோ அது வந்து பியூர் வந்து கிரிக்கெட்டிங் டெசிஷன் கிடையாது. ஈகோ டெசிஷன். ஸோ அப்ப என்ன ஆகுது? ஒரு 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 கோச் கிரிக்கெட் இதை தாண்டி டெசிஷன்ஸ் என்ன ஆகுது? ஒரு ஸ்டார் பிளேயரோட ஈகோக்காக போகுது. ஸோ இப்போ வந்து அதெல்லாம் பண்றதுக்கான ஈகோ சிஸ்டமே இல்லாத மாதிரி கம்பீர் பண்ணிட்டான். ஓகேங்களா? அது வந்து அதாவது ஒரு பேட் அதாவது பேட் இன்டென்ஷன் குட் அவுட்கம் அந்த மாதிரி தான். அவனோடது வந்து இதெல்லாம் மொத்தத்துல அவன் பெரிய ஆள் ஆகணுங்கிறது அவனோட இன்டென்ஷனு. பட் வந்து குட் அவுட்கம் தான். திஸ் இஸ் வாட் இந்தியா நீடட் ஃபார் அ லாங் டைம். ஸோ அதுல வந்து பீடாக்லாம் வந்து அஃபண்ட் ஆகுறது எனக்கு ஓகே தான். ஏன்னா கோச்சிங் எதுவுமே அவர் பண்ணது கிடையாது. இந்த சர்டிஃபிகேஷன் முடிக்கல, அந்த சர்டிஃபிகேஷன் முடிக்கலன்னு அவரோட பர்சனல் இதை பேசுறது உண்மைதான். பட் இவங்களெல்லாம் நீங்க உத்து பார்க்கணும். பீடாக்லாம் அவ்வளோ ஆனஸ்டா இதுன்னு சொல்றாரு. அப்ப கோச் சரியில்லைங்கிற. கோச் அப்பாயிண்ட் பண்ணது யாரு? நீ இவ்வளவு நியாயம் கேட்கறல்ல. யார் அப்பாயிண்ட் பண்ணா? ஜெய்ஸா? ஜெய்ஸா எப்படி குவாலிஃபிகேஷன்லாம் வந்தாருன்னு கேள்வி கேளு. கேட்க மாட்டான். பெரிய முதலாளி. பெரிய முதலாளிலாம் நான் எங்க கேள்வி. அப்ப நீ என்ன இந்த கோச் டெசிஷன் எங்க போகுது? மேல அங்க பிசிசிஐ பிரசிடென்டா இருந்த ஜெய்ஸா அப்பாயின்மெண்ட் போனார்ல. சரி ஐசிசிக்கு இப்ப ஜெய்ஸா பிரசிடென்ட் ஆயிட்டார்ல. எப்படி இந்த குவாலிஃபிகேஷன் வச்சு எடுத்தீங்க? இத பத்தி பேசு. நடுவுல ப்ரோ ஒரு அதாவது உங்களுக்கு வந்து இந்த யூடியூப் சேனல் நக்கிட்டு போயிருச்சு. நாளைக்கு நக்கிட்டு போயிருச்சுன்னா எந்த பிரச்சனையும் இல்ல. அவருக்கு அது சோறு போடுற யூடியூப் சேனல். அவர் அப்ப இப்படி நீ டைரக்ட்டா போய் எல்லாத்துக்கும் ஜெய்ஸாலாம் ஜால்ரா போடு. கொஸ்டின் பண்ணா ப்ரோ அப்ப நீ எல்லாத்துக்கும் ஜால்ரா போடு. என்ன நீ ஒரு ஆள கடிக்க இல்ல ஒரு ஆளுக்கு ஜால்ரா கிடையவே போடு. கிடையாது. அப்படிலாம் போட மாட்டாங்க. அதாவது அவங்களுக்கு வியூஸ் வேணும்னா, அந்த டைம்ல யார எல்லாரும் புடிச்சு அடிச்சிட்டு இருக்காங்களோ, அவங்கள புடிச்சு அவங்கள அடிக்கணும். ம், நீங்க ம். வந்து மேட்டர புரிஞ்சுக்க மாட்றீங்க. அவங்களுக்கு வியூஸும் வேணும். வியூஸ் வேணும்ன்றப்போ, இப்ப எல்லாரும் கம்பீர் அடிச்சிட்டு இருக்கிறப்போ, அவங்களும் கம்பீர் அடிச்சா தான் அவங்களுக்கு வியூஸ் வரும். ஐயோ நீங்க ப்ரோ! வந்து அந்த டைம்ல போயிட்டு தனியா கம்பீர வந்து போட போறீங்கன்னா வியூஸ் வராது. அதாவது Instagram பொறுத்த வரைக்கும் இருக்கிற ஒரு 90% யூசர் லேக் கிரிட்டிக்கல் திங்கிங்.
அதாவது இந்த ஃபேஸ்புக், நீங்க ரெட்டிட், ட்விட்டர்லாம் போனீங்கன்னா அங்க கொஞ்சம் ஒப்பீனியன் கொஞ்சம் டிஃபர் ஆகும். எல்லாருமே கொஞ்சம் கொஞ்சம் சொல்லுவாங்க. இன்ஸ்டாகிராம் பொறுத்த வரைக்கும் கிரிட்டிக்கல் திங்கிங்கே கிடையாது அவங்களுக்கு. எப்படின்னா, இப்போ பாப்புலர் ஒப்பீனியன் சாய் அபயங்கரை வந்து ஹேட் பண்ணோம்னா எல்லாரும் சாய் அபயங்கரை ஹேட் பண்ணுவானுங்க. கம்பீரை ஹேட் பண்ணோம்னா ஹேட். அது அவன் ஒப்பீனியன்லாம் கிடையாது மொத்தத்துல. அதையும் ஃபாலோ பண்ணிட்டு இந்த இன்ஃப்ளூயன்சர்ஸ் பேசுறவங்க அதை தான் பேசுவானுங்க. ஏன்னா அப்பதான் வியூஸ் போகும், டக்குன்னு ஷேர்ஸ் போகும். நம்ம ஏதாவது மாத்தி பேசணும்னு வைங்களேன், நம்மள பிடிச்சி திட்ட ஆரம்பிச்சிருவாங்க. இதே கம்பீர் எடுத்த டீம் தான் இங்கிலாந்துல போய் 2-2 டிரா பண்ணாங்க. ஆ, விச் வாஸ் அ குட் டீல் தான். அப்போ வந்து இதே கம்பீர் தான் டெசிஷன் எடுத்தாங்க. கம்பீர் தான் மாஸ் அப்படின்ட்டு அவ்வளோ பேர் பேசவே இல்ல. ஹோம்ல 2 லாஸ் ஆனது மிகப்பெரிய கேவலம் தான். அதெல்லாம் நான் இல்லன்னு சொல்லவே இல்ல. பட் அந்த ஹேட் வந்து அப்படியே லைக் இங்க வரும்போது அப்படியே ஸ்விட்ச் ஆயிரும். பிகாஸ் இட்ஸ் ஈஸி டு ஹிட் கம்பீர். அவ்வளோதான். ஏன்னா இங்கிலாந்துல போய் 2-2 ஆனப்போ அத அட்மிட் பண்ணா என்ன அர்த்தம்னா, ரோஹித்தையும், விகேயும் டிராப் பண்ணது கரெக்ட்ன்னு அட்மிட் பண்ற மாரி ஆயிரும். பட் ம். இங்க லாஸ் ஆனப்போ அவங்க 2 பேரையும் டிராப் பண்ணது தப்பு அப்படின்னு சொல்றது ரொம்ப ஈஸி. ஸோ அதுதான் அதாவது ரோஹித், விராட் ஃபேன் பேஸ் தான் வந்து உள்ள புகுறதே தவிர, வேற மத்த எவனுக்கும் பெருசா லைக் இவனுங்க வந்து இது பண்ணிட்டாங்க, அது பண்ணிட்டாங்கன்ற ஃபீலிங் எதுவுமே கிடையாது. அதில் நடுவுல வேற ஃபெயில்டு கேப்டன் ஹூ நெவர் ஃபெயில். அவரு ஞாபகம் இருக்கா, இவரு ஞாபகம் இருக்கா? நியூசிலாந்து வாய்ஸ்ல அவரும் அங்கதான் இருந்தாரு. அங்கதான் இருந்த ஜானு அப்படிங்கிற மாதிரி அவர் இருந்தாரா. ஆஸ்திரேலியால என்ன நடந்துச்சுன்னு தெரியுமா? கொஞ்சம் கௌரவம் வந்ததே அந்த இங்கிலாந்துக்கு அப்புறமேட்டு தான். நாங்களே கொஞ்சம் டீமுக்கு கொஞ்சம் கம்மியா பேசணும். பட் இங்கிலாந்து போய் கொஞ்சம் கௌரவமான வின் வந்தது இவங்க எல்லாம் டிராப் பண்ணி போனதுதான். இந்த சவுத் ஆப்பிரிக்கா வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சவுத் ஆப்பிரிக்கா ஒன்று புரிஞ்சுக்கங்க. அவன் வந்து சாம்பியன். அவன் ஆஸ்திரேலியாவே ஃபைனல்ஸ்ல அடிச்சுட்டு வந்திருக்கான். WTC அவன் சாதாரண ஆப்பனண்ட் கிடையாது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீ அவன் வந்து சும்மா ஏதோ ஒரு பிஸ்கோத் ஆப்பனண்ட் கிடையாது. அவன் பெரிய ஆப்பனண்ட். இன்னொன்னு ஃபர்ஸ்ட் மேட்ச்ல 124 சேஸ் பண்ணனா எவன் தப்பு சொல்லுங்க? பியூர் பேட்டர் தப்பு. என்ன கோச் போய் நீ அவுட் ஆயிட்டு சொன்னா? இல்ல என்ன மேட்டர் எனக்கு என்ன மேட்டர் புரியலனா, இவனுங்க எல்லாம் பெரிய புடிக்கு தானே, ஸ்பின் ஆட பெரிய புடிக்கு தானே. இந்தியால தானே பொறந்து வளர்ந்தானுங்க. இவனுங்க என்ன அப்படியே பேஸ் பவுலிங்ல உருண்டு விளையாண்டவனுங்களா? ஸ்பின் பவுலிங் ஆட வேண்டியதானே. இன்னும் ஸ்பின் பவுலிங்ல புடிச்சு பண்டில் ஆயிட்டு வந்து கோச்ச குறை சொன்னா என்ன அர்த்தம்? ப்ரோ இன்னொன்னு என்ன தெரியுமா சொல்றானுங்க? பேட்டிங் ஆடுற இவர் வந்து மாத்திக்கிட்டே இருக்காரு. டெஸ்ட்ல வந்து பேட்டிங் ஆர்டர்லாம் நீ ஓகே அவன் மாத்திரம் தப்பு தான் விட்டுரு. நான் ஒத்துக்கிறேன். உனக்கு எங்க பேட்டிங் டெக்னிக் எங்க மறந்துட்டியா? நீ வந்து 3 டவுன் ஆனா ஒரு பேட்டிங் டெக்னிக், 7 டவுன் ஆனா ஒரு பேட்டிங் டெக்னிக் ஆடுவியா? டெஸ்ட் பொறுத்த வரைக்கும் நியூ பால் ஃபேஸ் பண்ற நம்பர் ஒரு டிஃபரன்ஸ். அதை பொறுத்து நீ எங்க இறங்கினாலும் சேம் தான். பாலை பார்த்து டிஃபென்ஸ் ஆடு. கிடைக்கிற பால் ஏதோ 1-2 தள்ளிக்க அவ்வளவுதான். இதுல நீ என்ன பேட்டிங் ஆர்டர் பத்தி பேசுறதுல ஒண்ணுமே கிடையாது. ஒண்ணு நீ டாப் ஆர்டர்ல இறங்கினாலோ இல்ல தலைவர் பேட் கமின்ஸ் ப்ரூவே பண்ணிட்டாரு. தலைவன் அதான் ப்ரோ சொல்றேன். பேட்டிங் ஆர்டர் இஸ் ஓவர் ரேட்டட். ஐ அம் நம்பர் 4 ஒன்லி பேட்டர் அப்படிலாம் கிடையாது. யூ கேன் பேட் எனிவேர் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறேன். அது இல்லாம ஓப்பனிங் நீங்க நியூ பால் ஆடுறது கஷ்டம். திடீர்னு ஓப்பனிங் அமிச்சாதான் உனக்கு பிரச்சனை. அது கூட நடக்கும் ப்ரோ. நீங்க டெஸ்ட் மேட்ச்ல 80 ஓவர் தாண்டிடுச்சு, விக்கெட்டே விழுவல. அப்ப விக்கெட் விழுவுது. நீ 5 டவுன் பேட்ஸ்மேன் வச்சுக்க. அப்ப விக்கெட் விழுவுது. அப்ப நியூ பால் கொடுத்துரும். அப்ப நீ என்ன பண்ணுவ? சோ யூ ஷுட் பி ரெடி. அப்ப அந்த சேலஞ்ச் அட் எனி டைம் டெஸ்ட் கிரிக்கெட் பொறுத்த வரைக்கும் நீ வந்து T20 அதெல்லாம் சொல்றேன்னா இன்னொரு மேட்டர் என்னன்னா, இன்னொரு மேட்டர் என்னன்னா, குல்தீப் யாதவ் நைட் வாட்ச்மேனா இறங்கி அவ்வளவு நேரம் நின்னான் ப்ரோ. ஏன் ப்ரோ பேட்ஸ்மேனால நிக்க முடியல? லைக் அதாவது இட்ஸ் கிளியர் ஃபெயிலிங் ஆஃப் த பேட்டிங் ஆர்டர்ன்றதை தாண்டி லைக் இதை போயிட்டு நீங்க போயிட்டு கோச்சையும் சேர்த்து ப்ளேம் பண்ணலாம். பட் கோச்சை மட்டும் ப்ளேம் பண்றது தப்புன்னு தான் சொல்றேன். அவ்வளவுதான். இன்னொன்னு அது காலம் எப்படி மாறிடுச்சுன்னா கம்பீருக்குலாம் முட்டு போட்டு வச்சிட்டானுங்க ப்ரோ. என்ன பண்றீங்க? அதான் ஊம்படா கம்பீர் ஆரம்பிச்சுட்ட என்ன எப்படி பேச எனக்கு ஆக்சுவலா கம்பீர் அதுல என்ன பிடிச்சிருச்சுன்னா ஃபர்ஸ்ட் டெஸ்ட் விக்கெட் வந்து ரொம்ப மோசமான விக்கெட் ப்ரோ அந்த பிச்சு. சரிங்களா? அதை வந்து கியூரேட்டர் வந்து அந்த மாதிரி ப்ரிப்பேரே பண்ண சொல்லியான். கம்பீர் அந்த மாதிரி ப்ரிப்பேரே பண்ண சொல்லி அவனுக்கு ரொம்ப மோசமா ப்ரிப்பேர் பண்ணிட்டானுங்க. எல்லாம் சொதப்பிடுச்சு. அப்போ கூட கம்பீர் வந்து போயிட்டு வந்து பொறுப்பு அவன் எடுத்துக்கிட்டான். கம்பீர்னாலே தப்புன்னு சொல்லாதீங்க. அவனுக்கும் ஒரு சில நல்லது பண்றான். இவனுக்கு வந்து ஓவர் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி யூஸ் பண்ணி ஸ்குவீஸ் பண்றானுங்க. சில பேர் என்னடா எனக்கு இன்னும் சான்ஸ் கிடைக்கலையேன்ற எல்லாமே கம்ஸ் டவுன் டு விராட் அண்ட் ரோஹித் ப்ரோ. கம்பீர் வந்து விராட்டையும் ரோஹித்தையும் டொமஸ்டிக் ஆட வச்சு வெளியே அனுப்புனதுல எல்லாருக்குமே செம காண்டு. ஸோ எங்கடா ஃபால்ட் கிடைக்குன்னு வெயிட் பண்ணிருந்தானுங்க. அந்த இங்கிலாந்து சீரீஸ்ல ஃபால்ட் கிடைக்கல. பிகாஸ் கில்லும் அடிச்சிட்டான், எல்லாருமே அடிச்சிட்டானுங்க. 2-2 டிரா வேற, விச் வாஸ் அ வெரி பிக் டீல். ஏன்னா ஃபர்ஸ்ட் டைம் ஒரு நியூ டீம் டிரான்சிஷன் டீம் போயிட்டு லைக் ஓவர்சீஸில் போயிட்டு 2-2 டெஸ்ட் மேட்ச் ட்ரா பண்ணுறதுலாம் இட்ஸ் அ குட் டீல் தான். அப்போ இவனுங்களால அடிக்க முடியல. அந்த வன்மத்தோடு அப்படியே ரெடியாக வெயிட் பண்ணிட்டுருந்தானுங்க. ஸ்ட்ரெயிட்டாக சவுத் ஆப்பிரிக்கா வந்து அடிச்சோடனே கக்கிட்டானுங்க. அவ்வளோதான். அதாவது செனா வின்னே வந்து செனா கண்ட்ரீஸ்ல வின்னே வந்து கம்மி தான். யாரு நம்ம கோலி ஒண்ணுதான், ஒரு வின்னு கூட கிடையாதுன்னு நினைக்கிறேன். செனா கண்ட்ரில சீரிஸ் வின் ஒண்ணு கூட கிடையாது. பட் மேட்சஸ் வின் அதிகம், அது ஒத்துக்கிறேன். ஒண்ணு செனா கண்ட்ரில வின் பண்ணிருப்பாரு. என்னது ஒரு இங்கிலாந்து சீரிஸ். கரெக்டா அடுத்த மேட்ச் போய் ஏதோ அடுத்த கடைசி அந்த சீரிஸ்ல ஒரே ஒரு மேட்ச் மிச்சம். இருங்க ஒரே நிமிஷம். செனா கண்ட்ரில சீரிஸ் ஜெயிச்ச ஒரு ஆள் இருக்காரு.
நம்ம ஆள். நம்மால குத்தம் சொல்லுவானுங்க. அது இல்ல இவனுங்க எடிட் போறது என்ன தெரியுமா? கோலி இருந்தப்ப ஆஸ்திரேலியாவே அலற விட்டோம் அப்படிங்கிறானுங்க. அந்த காபா பிரீச் எல்லாம் பண்ணோம். டேய் அப்ப அவன் ஊருக்கு போயிட்டான்டா. உனக்கு தெரியுமா அவன் கிளம்புறப்ப டேய் காபாஸ் அந்த சீரிஸ் பிரேக் பண்ணதே கோலி ஊருக்கு போனதான் மெயின் காரணம்னு பேசிக்கிறானுங்க. 36 ஆல் அவுட் அவன் போனப்ப. அதாவது 36 ஆல் அவுட் அவன் போனதுக்கு அப்புறம் என் தலைவன் ரஹானே பத்தி ஒருத்தன் பேச மாட்டேங்கிறான். அதாவது இந்த 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 டெஸ்ட் ரொம்ப பீக் ஆனதே 2 டைம் தான். ஒண்ணு கோலி கிளம்புனப்ப எப்ப ஆஸ்திரேலியா விட்டு, 2வது டைம் பீக் ஆனது இந்த இங்கிலாந்து 2 பேர் ரிட்டயர் ஆயிட்டு இங்கிலாந்து போனப்ப. இந்த 2 டைம் தான் நீங்க வந்து ஒரு நல்ல பீக்கே பார்த்திருக்க முடியுது. அவுட் சைடு செனா கண்ட்ரீஸ்ல இந்தியாவோட பீக். இதை தெரிஞ்சுக்காம ஃபெயில்டு கேப்டன் ஹூ நெவர் ஃபெயில்டு. ஓகே இஸ் டன் வெல் பட் ரைட் நோ இட் இஸ் மூவிங் ஆன் டு நெக்ஸ்ட் ஃபேஸ். அவனும் எவ்வளோ ட்ரை பண்ணா முடியல. ஈ ஷுட் ஹவ் பெர்ஃபார்ம் பெட்டர். அட்லீஸ்ட் ஆஸ்திரேலியால நான் வந்து என்ன சொல்றேன், அன்லக்கி அவுட் ஆனா பரவாயில்ல ப்ரோ. ஒரே மாதிரி அவுட் ஆனா ப்ரோ கோலி. அது எப்படி ப்ரோ மன்னிக்கிறது? தட் இஸ் பியூர்லி ஹிஸ். அந்த அது என்னதான் நம்ம ஜட்ஜின் நான் கிடைச்சாலும் அந்த கவர் டிரைவ் ஆட முடியலன்னொடனே எப்படி ஒரு 100 அடிப்பார் பாத்தீங்களா? கவர் டிரைவே ஆடாம 100 அடிப்பார் பாத்தீங்களா? எல்லாமே ஆன் சைட்ல அடிச்சு ஸ்கோர் பண்ணுவாரு. அந்த ஒரு இது வேணும்ல ப்ரோ. அதாவது எப்படின்னா டேக் இட் ஃபார் கிராண்டட் பிளேஸ்ல டீம்ல இடம் கொடுத்தா அப்படிதான் ஆகும். ஸோ அந்த மாதிரி டைம்ல கம்பீர் மாதிரி ஆளுங்க சொல்லிதானே ஆகணும். நீ பெர்ஃபார்ம் பண்ணி விளையாடு. இப்போ எப்படி 2 செஞ்சுரி வச்சு ஒரு 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 சின்ன யாரு நம்ம பொசிஷனும் கேள்விக்கு உண்டாக்கப்படும் அப்படிங்கிறது வந்தாதான் அந்த பெர்ஃபார்மன்ஸ் வெளியே வரும். வந்தாதான் வரும். அது தேவைதான். வந்தாதான் வரும். ஒருத்த தடியோட இருக்கணும். இல்லாமலாம் இருக்கவே முடியாது. ஸ்டார் கல்ச்சர் எண்ட் பண்றது தான் வேணும்னு நம்மளே பல டைம் பேசியிருக்கோம். இதே சேனல்ல பேசி நம்ம பார்டர் கவாஸ்கர் டிராஃபி ரிவ்யூலையுமே அதை தான் சொல்லியிருப்போம். நம்ம ஃபர்ஸ்ட் T20 வேர்ல்ட் கப் சொன்னது தான், பார்டர் கவாஸ்கர் டிராஃபி சொன்னது தான். இவங்க வந்து T20க்கும் டெஸ்ட்டுக்கும் தே ஆர் லைக் லுக்கிங் அவுட் ஆஃப் தீஸ் 2 ஃபார்மேட்ஸ். இவங்க வந்து ஸ்டார் கல்ச்சர்னால தான் டீம்ல இருக்காங்கன்னு நம்ம கால் அவுட் பண்ணதான். அந்த டெசிஷனை தான் கம்பீர் எடுத்திருக்காப்ல. ஸோ இப்போ திடீர்னு வந்து கம்பீருக்காக நம்ம வந்து அந்த டெசிஷனை வந்து இது பண்ண முடியாது. ஹி இஸ் டேக்கிங் த ரைட் ஸ்டெப் இன் தட் ரிகார்ட் தான். இன்னொன்னு சொல்றேன் பாருங்க ப்ரோ. இப்ப இதுக்கு முன்னாடி கோச் இருந்தா ராகுல் டிராவிட். அவன்லாம் செம ஜால்ரா. இப்ப யோசிச்சு பாருங்க, ருத்ராஜ்க்கு இப்போ சான்ஸே கிடைக்கல. இப்ப வந்து இன்ஜுரினால கம்பீர் எடுத்திருக்கான். பட் இப்ப ஜெயிஸ்டான செஞ்சுரி அடிச்சிட்டான திருப்பி உள்ள ஆட வைப்பான் பாருங்க. நிறைய மேட்ச் ஆட வைப்பான். கண்டிப்பா சான்ஸ் கொடுப்பான். ஏன்னா அவன் பொட்டன்ஷியல் பார்த்துட்டான். அவனுக்கு பொறுத்த வரைக்கும் எனக்கு அடிக்கிறது பிளேயர் வேணும், அவ்வளவுதான். வேற எதுவுமே வேணாம். இப்ப இவங்க ருத்ராஜ் என்னமோ ருத்ராஜுக்கும் கம்பீருக்கும் ஏதோ இது மாதிரி காட்டுறாங்க இல்லையா? அதுக்கு முன்னாடி வந்து எவனுமே சான்ஸ் கொடுத்தது. கேஎல் ராகுல் கேப்டன் அந்த கொடுத்தது கிடையாது. ராகுல் டிராவிட் கோச் அந்த கொடுத்தது கிடையாது. ஆஸ்திரேலியா போய் T20 செஞ்சுரி அடிச்சான். என்ன பண்ண ராகுல் டிராவிட்? ஒண்ணுமே சான்ஸ் கொடுக்க கிடையாது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவன் அந்த டைம்ல டொமஸ்டிக்ல என்ன அடி அடிச்சிட்டு இருந்தான்? ஒண்ணுமே கிடையாது. அட்லீஸ்ட் இவன் வந்து அந்த இன்ஜுரி டைம்ல இவனையா கூப்பிட்டு எதுவும் ஆட வைக்கிறான். க்ளோஸா இப்ப பேசுறான். அடுத்தடுத்த மேட்ச் வந்து தொடர்ந்து பேக் பண்றான். இதே ராகுல் டிராவிட் தான் ஃபர்ஸ்ட் மேட்ச் அவுட் பண்ணே உட்கார வச்சிருப்பான். செகண்ட் மேட்ச் வந்து ஒரு சான்ஸ் கொடுத்ததே வந்து ஒரு கம்பீர் இருந்ததுனால தான் அந்த சான்ஸ் கிடைக்குது. ஸோ அவனோட கோல் என்னன்னா எனக்கு பெர்ஃபார்ம். இப்போ வந்து கில்லு ஹர்ஷித் ராணாலாம் ஜால்ரா போறாங்க. ஹர்ஷித் ராணாவே இப்போ டெலிவரி பண்ணலாம் உட்கார வச்சிருவான். கில்லும் தொடர்ந்து ஃபிளாப் ஆனாலும் உட்கார வச்சிருவான். அவனோட கோல் வந்து நான் எப்படியே பேர் வாங்கணும். அதுக்கு நல்ல டீம் வேணும், அவ்வளவுதான். ஹோம்ல நியூசிலாண்டில் ஒயிட் ஆஃப் ஆனால் இதை வேற கம்பீர் தலையில் கட்டுறானுங்க. தப்பு. அது வந்து அப்போ 2 பேர் டீம்ல இருந்தானுங்க. அவனுங்களையும் சேர்த்து தலையில கட்டுங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். அதான் சொல்ல வரேன். இவனுங்க எப்போ மறந்துட்டானுங்களா என்னன்னு எனக்கு புரிய மாட்டேங்குது. இல்லை ப்ரோ, மறந்துடுவானுங்க ப்ரோ. இவனுங்களுக்கு கிரவுண்ட்ல போயிட்டு இப்படி பண்றது, இப்படி பண்றது, இந்த எடிட்லாம் பார்த்துட்டு இதுதான் அக்ரஷன், இதனால தான் ஜெயிச்சிட்டு இருக்கோம்னு வச்சிருக்கானுங்க. டேய் ஓவர் சேனா கண்ட்ரில சீரிஸ் ஜெயிச்ச ஒரு ஆள் இல்ல அதாவது ஒரே நிமிஷம். நியூசிலாந்து சீரிஸ் தோனி ஜெயிச்சிருப்பாரு. அந்த டீட்டெயிலே நிறைய பேருக்கு தெரியாது. ஏன்னா 2008ல நடந்தது. இல்ல ப்ரோ, கோலி ஃபேன்ஸ் உங்களுக்கு ஒரு அதிர்ச்சி. அவர் இப்படி பண்ணார்ல, அந்த சீரிஸும் தோத்துட்டாரு. அதுதான் ரொம்ப நாளா நீங்க இந்த கமெண்ட் போட்டுட்டு இருக்கீங்க. பேட் கமெண்ட்ஸ் அலற விட்டாரு, அப்ப சதற விட்டாரு சொல்லி அந்த சீரிஸும் தோத்துட்டாப்ல. இவனுக்கு அந்த மொத்தத்துல அந்த மொமெண்ட் தான் வேணும். இவனுக்கெல்லாம் மேட்டர் சொல்லணும்னா சேனா கண்ட்ரில போய் சீரிஸ் ஜெயிச்ச ஆளே தலைவன் தான்டா. நியூசிலாண்ட ஜெயிச்சான்டா 2008ல. கம்முன்னு உட்காந்துக்கடா கொஞ்ச நேரம். இல்ல அதுக்காக கோலி வந்து நல்லா பண்ணிருக்காரு. மேட்ச் வின்லாம் நிறைய பண்ணிருக்காரு. அதெல்லாம் இல்ல. கோலி இஸ் a குட் டெஸ்ட் கேப்டன் தான். அதெல்லாம் நான் இல்லைன்னு சொல்லவே மாட்டேன். ஆனா அதுக்குன்ட்டு என்னவோ போய் புரட்சி புரிஞ்ச மாதிரிலாம் சீன் போடக்கூடாது. ஒருத்தன் ஆஸ்திரேலியால அலற விட்டார் கோலி இருந்தப்ப அப்படின்னா, வேர்ல்டு கப் ஃபைனலே அவன் தான் அடிச்சு கப்பாட்டு போனான். கம்முனு ஏதாவது தெரியும், ஏதாச்சும் தப்பா பேசி அடிவான். அப்ப 2015 வேர்ல்ட் கப் ஃபைனல் அலற விட்டுருக்க வேண்டியதானே. அதே ஆஸ்திரேலியா தான் நடந்தது. ஆஃப் கிரிக்கெட் ஏதாவது பேசலாமா? ஆஃப் கிரிக்கெட்டா? நீங்க வேற இந்த கர்மம் பிடிச்ச இந்த ரீல வேற அனுப்பிவிட்றீங்க. இந்த ஜடேஜா ரீலு, நூறு தாளமுறை அந்த ரீல வேற அனுப்புறீங்க. அதை பார்க்கும்போதெல்லாம் எனக்கு அந்த படத்தை நினைச்சிட்டு இருக்கிறாங்க. எனக்கு அந்த படத்தை பார்த்து, அதாவது
அந்த படத்துல ராஜ்கிரண் செத்துருவான் ப்ரோ. முதல்லயே செத்துருவான். என்ன மேட்டர்னா, தனுஷ்ட வந்து நம்ம ஊரும், மண்ணும், மயிரும்ன்ட்டு சொல்லிட்டு செத்துருவான். ஆனா கடைசி வரைக்கும் அவன் எதுக்கு செத்தானே சொல்ல மாட்டானுங்க. ஆ. எதுக்கு செத்துருக்கான் செத்துருப்பான்னு எனக்கு என்ன டவுட்டா இருக்குன்னா, அந்த ஊர்ல ஒரு 1 மணி நேரம் சுத்து வட்டாரத்துல ஹாஸ்பிட்டலே இருந்திருக்காது. அதனால செத்துருப்பான்னு நெனைக்கிறேன். ஆனா அந்த டீட்டெயில கடைசி வரைக்கும் சொல்லவே மாட்டானுங்க. இவன் வந்து எங்கேயோ இருப்பான் ப்ரோ. தாய்லாந்தோ ஏதோ ஒரு கண்ட்ரில இருப்பான். நல்ல மாஸான பொசிஷன்ல இருப்பான். அது எல்லாத்தையும் விட்டுட்டு இங்க வந்து இட்லி கடை நடத்துவான் திடீர்ன்ட்டு. அப்புறம் கேட்டா எங்க அப்பா இப்படி சொல்லிட்டு போனாரு. ஊரு தலைமுறை, ஊரு சனம் இதெல்லாம் முக்கியம் அப்படி. டேய் முதல்ல உங்க அப்பா எதுக்கு செத்தான்னு போய் விசாரிடா. ஹாஸ்பிட்டல் இருக்காடா உங்க ஊர்ல ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். இருக்கிறது 4 பில்டிங் தான்டா இருக்கும் உங்க ஊர்ல. தயவு செஞ்சு விசாரிங்கடான்ற மாரி தான் இருக்கும். அந்த பாட்ட வேற கேட்டு கேட்டு எனக்கு அந்த படத்த வேற பார்த்து டென்ஷன் ஆகுது. ப்ரோ அந்த என்ன நெனச்சு நெனச்சு தெரியுமா? டென்ஷன் ஆகுது. ஒரு ஒரு கிரீமி லேயர்ல பொறந்துட்டானுங்கன்னு வைங்களேன், அவனுங்களுக்கு அத தாண்டி இருக்கிறதுல எதுவுமே தெரிய மாட்டேங்குது ப்ரோ ஆக்சுவலா. சுத்தமா தெரிய மாட்டேங்குது. அதாவது அவன் வந்து பணக்காரன் வந்து ஏழைக்கு என்ன பெஸ்ட்ன்னு பேச ஆரம்பிச்சிடுறான். நான் படுற கஷ்டம் எனக்கு தான் தெரியும். எனக்கு ஒரே ஃப்ரீடம் மணி தான். இப்போதைக்கு வந்து இந்த இந்த நாடு திருந்தாது. இந்த நாடு ஜாதி பார்க்கிறதோ, மதம் பார்க்கிறதோ திருந்தாது. என் வாழ்க்கைய கொஞ்சம் பெட்டரா கேட்க முடியும்னா, ஒண்ணு நான் இந்த மாரி வில்லேஜஸ்ல இருந்து நான் மூவ் அவுட் ஆகணும். 2வது நான் வந்து என்ன ஃபினான்ஷியலி நான் இண்டிபெண்டன்ட் ஆகணும். இது இருந்தா தான் அட்லீஸ்ட் அதுக்கு அடுத்த வர தலைமுறையாச்சும் கொஞ்சம் டீசென்ட்டா வாழுவானுங்க. நம்ம சோஷியோ எக்கனாமிக்கா லைக் அவ்வளோலாம் கூட யோசிக்க தேவையில்ல. சிம்பிளா நான் ஒண்ணு சொல்றேனே, இப்போ உங்களுக்கு வந்து வில்லேஜ்ல வாழ்றீங்க. வில்லேஜ்ல வாழ்றவனுக்கு என்னது ஹார்ட் அட்டாக் வராதா? கேன்சர் வராதா? ஏதாவது ஒரு இஷ்யூ வரும்ல. அப்போ நீங்க லபோ திபோன்னு அடிச்சுட்டு எந்த ஹாஸ்பிட்டல் போறீங்க? ஏதோ ஒரு சிட்டில இருக்கிற ஹாஸ்பிட்டல் தானே போறீங்க. லைக் அத வந்து ஆக்சஸிபிளா இல்லாம, அந்த ஒரு இது கூட இல்லாம இருக்கிற ஊர விட்டு வெளிய போறத வந்து நம்ம வந்து கீழ்த்தரமா பேசக்கூடாது. ப்ரோ பில்லு மாரி எப்படி கட்டுவ நீ காசு இல்லாம இட்லி கடை நடத்தி? அதான் ஆ? ஹாஸ்பிட்டல் போனா ரூ. 4,00,000 செலவாகும். அவன் அப்பாவோட மொத்த ஹோட்டலே வந்து ரூ. 4,00,000ன்னுவான். டேய் என்னடா பேசுறீங்க? ப்ரோ ஒரு இப்ப நான் ஹோட்டல்ல போய் ஹார்ட் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணா எவ்வளோ ஆகும் தெரியுமாடா? ப்ரோ இப்ப என்ன சொல்ல வரேன்னா, இப்போ நீங்க உங்க உங்க நீங்க விட்டுருங்க நீங்க யுஎஸ்ல இருக்கீங்க. இப்ப நான் இந்தியால இருக்கேன். நான் வந்து எனக்கு வந்து ஒரு இன்சூரன்ஸ் போட்டிருக்கேன். சரிங்களா? அந்த இன்சூரன்ஸ் வந்து 1 crore கவரேஜ். இயர் ஆன் இயர் இன்கிரீஸ் ஆயிட்டே போகும். இப்போ வந்து கிட்டத்தட்ட 3 crore வரைக்கும் மெடிக்கல் எவ்வளோ நாளும் இது பண்ணிக்கலாம். சப்போஸ் எனக்கு ஏதாச்சும் ஆயிடுச்சுன்னா வீட்டுக்கும் செட்டில்மெண்ட் நல்ல செட்டில்மெண்ட் வரும். சரிங்களா? இது வந்து எனக்கு ஒரு ஃப்ரீடம் தருது. நம்ம ஒரு நாள் கேன்சர் வந்தா கூட நான் என் குடும்பம் முழுகாதுடா. நான் எப்படியோ தப்பிச்சிடுவேன். ஆனா இந்த இன்சூரன்ஸ் எவ்வளோ தெரியுமா ஆகுது? வருஷம் எனக்கு 40,000 ஆகுது. புரியுதுங்களா? அவன் அந்த இட்லி கடை நடத்தி வருஷம் மொத்தம் 20,000 சேவ் பண்றதே பெரிய விஷயம். புரியுதுங்களா? நான் அவ்வளோ எனக்கு அந்த மணி தான் எனக்கு அந்த அந்த நிம்மதியே தருது. இந்த மணிக்கும், நிம்மதிக்கும் சம்மந்தம் இல்லன்னு நினைக்கவே நினைக்காதீங்க. எவ்வளோக்கு எவ்வளோ மணி அதிகமாகுதோ, அவ்வளோக்கு அவ்வளோ உங்க நிம்மதி ஜாஸ்தியாகும். இப்ப நான் ஒரு வீட்ல இருக்கேன் பாருங்க ஏசி போட்டிருக்கேன். லேப்டாப் அதாவது இந்த 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 மீம் போடுவானுங்கல்ல, காசு வந்து மேட்டர் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு போடுறாங்களாம். லாம்பர்கினிக்குள்ள உட்காந்து அல்றது வந்து எவ்வளவோ மேல் நடுத்தெருவுல உட்காந்து அல்றதுக்கு. நான் வந்து ரொம்ப கீழ இருந்து மேல வந்துட்டேன்னு சொல்ல மாட்டேன். ஓரளவுக்கு இப்போ ஓரளவுக்கு ஒரு டீசென்ட்டான ரேஞ்ச்ல இருக்கேன். நான் வந்து பஸ் பாஸ் கவர்ன்மெண்ட் பஸ் பாஸ் எடுத்து ஸ்கூல் பஸ் புடிச்சு, அ நெரிச்சு பேக்க மாட்டிட்டு அப்படி போய் தான் நான் படிச்சேன் ஸ்கூல்ல. இப்ப என்ட்ட ஒரு கார் இருக்கு. என்ன திருப்பி நான் பஸ்ல போற நெலைம வந்துச்சுன்னா, டவுன் பஸ் ஏறி ஒவ்வொரு இடமா போயிட்டு வர நெலைம வந்துச்சுன்னா, அ ஐ ஐ கான்ட் டேக் தட். மணி தான் எனக்கு கொஞ்சம் ஃப்ரீடம் குடுத்துருக்கு. இப்ப எனக்கு ஃபேமிலிக்கு ஏதாவது பண்ண முடியுது. என்ன சுத்தி இருக்கவங்கள அடுத்தடுத்த லெவலுக்கு கொண்டு போ முடியுது. இது எல்லாமே மணி தான் ப்ரோ அந்த ஃப்ரீடம் குடுக்குது. சும்மா வந்துட்டு அப்படியே ஆமா அப்படியே கன்ஃபார்ம். அப்படிதான். எல்லாருக்குமே அப்படிதான். அதாவது அதேதான். லைக் அது எதுவும் பெருசா ஒரு இந்த பேக்கிரவுண்ட்ல இருந்துலாம் யாரும் நானும் வந்தது கிடையாது. பட் அட் தி எண்ட் ஆஃப் த டே மனி இஸ் ஒன்லி ஹெல்பிங் யூ லைக் ஹேவ் யுவர் டிக்னிட்டி. அதான் ம். மேட்டர். லைக் யார்ட்டயும் போயிட்டு கடன் கேட்டு நிக்க தேவையில்ல. ஏதாவது ஒரு ப்ராப்ளம்னா இன்சூரன்ஸ் டேக் கேர் பண்ணிரும். ஹாஸ்பிட்டல் போய் நம்மளே டீல் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு அந்த டிக்னிட்டிய வந்து மணி தான் குடுக்குது உங்களுக்கு. இது ஒரு கதைன்ட்டு இது ஒரு படமா எடுத்து வச்சிருக்காங்க. இவனுக்கு கிடைக்கிற சான்ஸே இவன் வந்து ஒரு நெப்போடிஸ்ட் ப்ராடக்ட்ஸ்ங்கிறதான். இது ஒரு கதைன்ட்டு இது ஒரு படமா வந்து ரிலீஸே ஆயிருச்சு. நீ வந்து ஒரு இடமா வாடகைக்கு ஏறி இறங்குனா தான் அந்த உனக்கு சொந்த வீடோட அருமை தெரியும். இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் நான் இன்னைக்கு ஒரு நாள் என் வீட்ல வந்து பால் கீழ தட்டி விளையாண்டுட்டு இருந்தோம் ப்ரோ. இது வந்து என்னோட சொந்த வீடு. இப்ப நான் ஒரு அப்படி இப்படி லோன போட்டு வாங்கிட்டேன் ஒரு வீடு. இப்ப நான் ஒரு கம்ஃபர்டபுளான வீட்ல இருக்கேன். அந்த பால நான் வீட்ல தட்டி விளையாண்டுட்டு இருக்கப்ப, ஒரு டக்குன்னு ஒரு மெமரி போச்சு. நான் சின்ன வயசுல இந்த மாரி பால தட்டி விளையாண்டா, கீழ இருக்க ஹவுஸ் ஓனர் வந்து திட்டுவாங்க. சத்தம் கேட்குது அப்படின்னு சொல்லிட்டு. நான் இப்ப அத பத்தி கவலையே படல. ஏன்னா இது என் வீடு. நான் ஜாலியா தட்டுவேன். பால தட்டுவேன், கண்ணாடிய உடைப்பேன். என்ன வேணா நான் பண்ணுவேன்.
சோ அது நீ வந்து மணினால மட்டும் தான் அந்த சந்தோஷமே கிடைக்குது. சும்மா இந்த சம்பாதிக்கிறதுல போயிட்டு அவன் அந்த இட்லி கடை எடுத்தியா சரி நீ ஊருக்கு வந்துட்ட. அந்த இட்லி கடை ஒரு பிரான்சைஸா பண்ணி ஒரு 10 ஊருக்கு கண்ட்ரி கொண்டு போய் அத பெருசா நீ மல்டி லெவல் பிசினஸா மாத்துறீன்னா, அத இவன் ரியல் லைஃப்ல பண்ணுவான் ஆக்சுவலா. தனுஷ்ட நீ இருக்க காசு அவன் சும்மா வச்சிருப்பான்னு நினைக்கிறீங்களா? இன்வெஸ்ட் பண்ணி இந்த மாதிரி தான் எல்லா பிசினஸ்லயும் இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருப்பான். ஆனா மத்தவங்களுக்கு எல்லாத்துக்கும் கிளாஸ் எடுப்பான். ஆனா அத கூட விட்டுருவான். அந்த வீடு கட்டறது கூட அவன் வந்து மண்ணுல தான் ப்ரோ திருப்பி கட்டிட்டு இருப்பான். நீ கொஞ்சம் கூட லைஃப் ஸ்டைல சேஞ்ச் பண்ணிக்காத பேசுறது வந்து எரிச்சலான ஒரு இதுதான் ப்ரோ. ஆக்சுவலி இஃப் தட் மூவி வாஸ் டேக்கன் வெல், இட்ஸ் a வெரி டேஞ்சரஸ் மூவி ஃபார் தமிழ் சொசைட்டி. இந்த தமிழ்நாடு மாரி ஒரு ஆமா. ஒரு ஒரு ஸ்டேட்டுக்கு அது வந்து வெரி டேஞ்சரஸ் மூவி ஆக்சுவலா. நல்ல வேளை அது ஒழுங்கா எடுக்கல. அது ஃப்ளாப் ஆயிடுச்சு. அது ஒரு நல்ல விஷயம் தான் ஆக்சுவலா. நீங்க சொல்ற அந்த பிரான்சைஸ் எடுத்து அந்த அந்த சின்ன கடைய பெருசாக்குற கதை வந்து அ. இஸ் 100 டைம்ஸ் பெட்டர் தேன் வாட் எவர் ஹி டிட். ம். ஏன்னா அந்த சின்ன சின்ன கதையை எடுத்து பெருசாக்குற கதை தான் கிட்டத்தட்ட சூரரை போட்டுற கதை தான். ம். சின்ன சூரரை சின்ன ஒரு லைக் ஒரு ஏர்லைன் ஸ்டார்ட் பண்ணி அதை பெருசாக்குற கதை ம். தான். அந்த ம். கதை வந்து இஸ் மச் மோர் இன்ட்ரெஸ்டிங் அண்ட் மச் மோர் ரியலிஸ்டிக் ம். அண்ட் லைக் இம்பார்ட்டன்ட் ஸ்டோரி டு டூ பிகாஸ் ஒரு பிசினஸ் ஓனரோட ஒரு ஸ்ட்ரகிள் அதெல்லாம் காட்டியிருக்கலாம். சும்மா வாழ்க்கையில் உருப்படியா இருந்தவனை இவங்க அப்பா மண்டையை போட்டு கூப்பிட்டு விட்டுருப்பான். இவன் இந்தியாவில் வந்து மண்ணில் விளையாடிட்டு இருப்பான். டேய் என்னடா கதை இதுன்ற மாதிரி தான் இருக்கும். ஜென்ரலாவே இந்த ஸ்டார் ஆக்டர்ஸ்க்குலாம் மோஸ்ட் ஆஃப் த ஸ்டார் ஆக்டர்ஸ் வந்து ஐக்யூ கம்மியா இருக்கும். அவனுக்கு வந்து பெருசா அவனுக்கு ஒரு விஷயமும் தெரியாது. அவனுக்கு வந்து நெறைய சூடோ சயின்ஸ் கூட பிலீவ் பண்ணுவானுங்க. ஒரு மாரி இந்த மாரி அவனுங்களுக்கு இருக்க மூட பார்த்தீங்கன்னா, ரொம்ப நீங்க வந்து இந்த ஒரு அ நம்பலருந்து ஒரு 5 வயசு, 10 வயசு கம்மியா இருக்கவன் ஒரு திங்கிங் இருக்கும் தெரியுங்களா? அவ்வளோதான் திங்கிங் இருக்கு. ஏன்னா, அவனுங்களுக்கு வந்து லைஃப்ல எதுவுமே கிடையாது. இப்ப விஜய்னா எடுத்துக்கோங்க. அவர் கேரவன்லருந்து கீழ இறங்குனா அவருக்கு கொட பிடிக்க ஆள் இருக்கும். புரியுதுங்களா? அவன் ரியல் லைஃப்க்கும் அவனுக்கும் இருக்க டிஸ்டன்ஸ் ரொம்ப ரொம்ப அதிகம். அவன் வந்து ஒரு இதுக்கு போறான்னா, அந்த ஃபுல் பிளாக் ஸ்கிரீன் இதா இருக்கும். ஒரு பப்ளிக் அவன் மீட் பண்ணி பேசுற சிச்சுவேஷன் இருக்காது. பஸ் ஏறி போய் ஒரு இடத்துக்கு பஸ் ஏறி வேலைக்கு போயிருக்க மாட்டான். ஒரு இடத்துக்கு போய் பஞ்ச் பண்ணியிருக்க மாட்டான். இது அவனுக்கும் அந்த ரியல் லைஃப்க்கும் இருக்க டிஃபரன்ஸ் ரொம்ப ஜாஸ்தி. அத அவனுக்கு கரெக்ட்டா கைட் பண்ணவும் ஆளுங்க கிடையாது. ஆக்டர்னா ஆக்ட் பண்ண அவ்வளவுதான். யூ டோன்ட் இன்வால்வ் இன் ஸ்கிரிப்ட். அதுக்குன்னு நெறைய நெறைய பேர் இருக்கானுங்க. அவனுங்கள கூப்பிட்டு நீ வந்து இப்ப விஜய்னா எப்படி பாலிடிக்ஸ் ஸ்கிரிப்ட் வாங்கி பேசுறாரு. அந்த மாரி நீ ஸ்கிரிப்ட் வாங்கி நடிக்க ஆரம்பி. ஆ சரி ஓகே. அதாவது இவ்வளவு நேரம் பேசுனது இந்த இடத்துக்கு தானே. இதுக்கு தான் என்ன சொல்ல இது நான் சொல்லணும்னு இருந்தேன் ஆக்சுவலா. விஜய் நான் வந்து எனக்கு ரொம்ப ஆ. இது ரொம்ப எனக்கு வந்து அப்படியே இக் ஆயிட்டே இருக்கு. இது சொல்லாம இருக்க முடியல. சரி விஜயனோட பாலிடிக்ஸ்லாம் விட்டுறேன் ப்ரோ. நீ அது இது லொட்டா லொல்ல நீ திமுக ஏதோ ஒண்ணு சொல்லி தொல. எனக்கு வந்து ஐ கான்ட் ஈவன் பேர் வாட்சிங் ஹிம் ஸ்பீக் இன் திஸ் பொலிட்டிக்கல் ரேலிஸ். நீ ஒரு ஸ்கிரிப்ட் எழுதி துண்டு சீட் வச்சு பேசுறது ஓகே ப்ரோ. அட்மிட்டட். நான் யாராலுமே வந்து எல்லாமே ஞாபகம் வச்சிருக்க முடியாது. இன்ஃபாக்ட் எனக்கெல்லாம் பயங்கர மெமரி பிரச்சனை இருக்கு. சோ அது அட்மிட்டட். இல்ல இப்ப சீமான் மாரி சில டைம் ஃப்ரீ ஸ்டைலா வரதெல்லாம் அடிச்சு விடுவாங்க. அது ஒரு விதமான ஸ்பீக்கிங். இல்ல இதெல்லாமே ஓகே. இல்ல பிரிப்பேர் பண்ணிட்டு அத அப்படி ஒரேஷன் பண்ணுவாங்க. இது இது இந்த ஸ்பீச் இதெல்லாம் ஒரேஷன் பண்ணுவாங்க. அது கரெக்ட். இவரு விஜய் என்ன பண்றாப்லன்னா, அந்த அவரோட ஸ்பீச் எல்லாம் பார்த்தீங்கன்னா, எட் ஸ்டார்ட்ல இருந்து எண்ட் வரைக்கும் ஃபுல்லா மனப்பாடம் பண்ணிறாப்ல. பண்ணிட்டு அத நேச்சுரலா பேசுற மாரி கன்வே பண்றாரு. அது ஒரு மாரி டிராமா போடுற மாரி நல்லா பச்சையா தெரியுது. அதுல இருக்க எமோஷன்ஸ், சின்ன சின்ன பாஸ், சின்ன சின்ன பாடி லாங்குவேஜ் கூட அது ஒரு மாரி எப்படி தெரியுமா இருக்கு? எனக்கு எக்ஸாக்ட்லி எது தெரியுமா ஞாபகம் வருது அவர் பேசும்போதெல்லாம், இந்த இந்த சின்ன வயசுலலாம் ஃபேன்சி ட்ரெஸ் காம்படிஷன்ல குழந்தைங்கலாம் பாரதியார் வேஷம் போட்டு வந்து, "அச்சமில்லை, அச்சமில்லை" அப்படின்னு சொல்லி அந்த உணர்ச்சிபூர்வமா பேசும். ஆனா அந்த சப்ஜெக்ட் பத்தி அந்த குழந்தைக்கு எதுவுமே தெரியாது. கரப்பா பூச்சி பார்த்தா பயந்து ஓடிரும் அந்த குழந்தை. அந்த வைப் தான் ப்ரோ. அதாவது வென் இட் பீக்ட் வாஸ் லாஸ்ட்டா ஒரு ஸ்பீச் குடுத்திருக்காரு. அந்த ஸ்பீச் எப்படின்னா, எண்ட் ஆவறப்ப ஆ எல்லாம் மனப்பாடம் பண்ணி பேசிட்டாப்ல. முடிக்கிறப்ப, சொல்ல மறந்துட்டேன். என் நெஞ்சில் குடியிருக்கும் அப்படிங்கிற. அதாவது சொல்ல மறந்துட்டேங்கிறது ஒரு டயலாகா எழுதி, அத ஞாபகம் வச்சு கரெக்ட்டா சொல்றாப்ல ப்ரோ. என்னன்னா மொத்த யார்றா நீ எனக்கு டென்ஷன் ஆகுது. ஐ கான்ட் ஈவன் சீ மை ஃபேவரைட் ஆக்டர் டூயிங் அது சச் எனக்கு. நான் எனக்கு எனக்கு இது ரொம்ப ரிலேட் ஆகுது. ஏன்னா, நான் வந்து இதே மாரி தான் 2018ல சர்க்கார் படத்துல தியேட்டர்ல உட்காந்துருந்தேன். ஆனா, இப்ப என்ட்ட பவர் இருக்கு. என்னன்னா, டேய் கட் பண்றான் தள்ளி விட்டுறேன் ரீலெல்லாம். ஏதாவது வந்துச்சுன்னு வைங்களேன், இதெல்லாம் கேட்க முடியாது. கட் பண்றான் தள்ளி விட்டுறேன். ரியல் லைஃப் அது நம்மளுக்கு மூவின்னு தெரியும். யாரோ எழுதி குடுத்தா இது வந்து நிஜமாலுமே எனக்கு வந்து அப்படியே இரிட்டேட் ஆகுது ப்ரோ. அந்த ஆளு பேசுற விதமே எனக்கு ரொம்ப அது ஒரு மாரி ஒரு கன்னிங்காவும், ஒரு மோசமாவும் தெரியுது. சரி விடுங்க இப்ப அகைன் ஆஸ் ஐ செட்
90% ஆஃப் பீப்பிள் லேக் கிரிட்டிக்கல் திங்கிங். இத சொன்னா நம்மள தான் சப்ஸ்கிரைபர் திருப்பி டவுன்கிரேட். அதாவது இப்பதான் கொஞ்சம் ஏறிச்சு. எனக்கு வந்து இந்த செல்ஃப் டிஸ்ட்ரக்ஷன் மோடு போறது எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்பப்ப. எதுக்கு எல்லாரும் வரீங்க? எதுக்கு எல்லாம் அப்ரூவ் பண்றீங்க? இருங்க ஏதாவது சொல்றேன் பாருங்க. எல்லாம் வெளிய போங்க அப்படிங்கிற மாரி செல்ஃப் டிஸ்ட்ரக்ஷன் அப்பப்ப பண்ணுவேன். அதுக்கு தான் இந்த விஜய் எனக்கு புடிச்சிருக்கு. இன்னொருத்தன அடிக்கணும்னு இருந்தேன் ப்ரோ. ப்ளீஸ் அடிச்சுக்கிறேன் ப்ரோ. அந்த கேபி பாலா இருக்கான்ல, எல்லாம் நினைப்பானுங்க இவன் என்ன எல்லாத்தையும் குறை சொல்லிட்டு இருக்கான் அப்படின்னு. இவனு வாழ்க்கையில அதாவது அதாவது குறை டென்ஷன் சொல்லியே ஆகுது. பேர் வாங்கின புலவர்னா, குறை சொல்லி தான் பேர் வாங்க முடியும். நம்ம சேனல் வந்து மத்தவன பிடிச்சு அடிச்சு தான் க்ரோ ஆனுச்சான். அது திடீர்னுலாம் விட முடியாது. நான் அன்னைக்கு நான்சிட்ட தான் சொல்லிட்டு இருந்தேன். ஏன்னா டாப் 10 ஃபேவரட் மூவிஸ்ன்னு பேசியிருந்தோம் நானும் நான்சியும். அப்போ வந்து பெருசா வியூஸ் போல. ம். அதுக்கு தான் டாப் 10 வொர்ஸ்ட் மூவி நம்ம மூவிஸ்ன்னு பேசியிருந்தோம்னா பயங்கரமா வியூஸ் போயிருந்திருக்கும். அதுதான் நம்ம கிட்ட எதிர்பார்க்கறாங்க. ஹோல்சமான கன்டென்ட்லாம் எவனும் எதிர்பார்க்கல. கேபி பாலா வந்து சி நல்லது பண்ணணும்னு இன்டென்ஷன்ல பண்றவங்க ஓகே ப்ரோ. அது ஒரு ரகம். சிலர் நல்லது பண்ணி அத விளம்பரம் பண்ணுவாங்க. எதுக்காகன்னா டூ மோட்டிவேட் அதர்ஸ். நீயும் கொஞ்சம் நல்லது பண்ணு. நானும் பண்ற மாரி நீயும் பண்ணு அப்படிங்கிற மாரி ஒரு சிலர் பண்ணுவாங்க. சிலர் வந்து பார்ட் ஆஃப் பிராண்டிங்கா பண்ணுவாங்க. இப்ப நீதா அம்பானி இவங்கலாம் வந்து ஏன்னா கார்ப்பரேட்ல இருக்காங்க. ஏதோ ஒண்ணு பண்ணி அவன பிலாந்திரபிஸ்ட்டா ஐடென்டிஃபை பண்ணிக்கணும்னு. இவன் எப்புட்ன்னா நல்லது பண்ணி அத ஒரு மார்க்கெட்டா இவனுக்கு கிரியேட் பண்றான். அத வச்சு ஹீரோ சான்ஸ் வாங்கிரலாமா? அத வச்சு கட்சியில போஸ்ட் வாங்கிரலாமா? அப்படின்னு இப்ப ரீசென்ட்டா ஒரு வீடியோ போட்டிருக்கான். ஒரே ஒரு லோடு ஜல்லி ப்ரோ. அத எடுத்துட்டு போய் குழிய அடைச்சுட்டான். பாட் ஹோல்ஸ்லாம் வந்து அடைக்கிறான். மொத்தம் அதுக்கு ஒரு 8 கேமரா எடுத்துட்டு போயிருப்பான் போல. எல்லா ஆங்கிள்ல இருந்தும் இவன் ஜல்லி மேல உட்கார்ந்துட்டு வர்றது, போய் கொட்டுறது, இது பண்றது, அதான் பண்றது. அதாவது இவன் எப்படி நம்மள எதிர்பார்க்கணும்? இவன் 2 சைக்கிள் 2 ட்ரை சைக்கிளு, அப்புறம் ஒரு ஓட்ட ஆம்புலன்ஸு, இல்லாத ஒரு ஹாஸ்பிட்டல் கட்டணும்னே இவன் என்ன எதிர்பார்க்கறான்னா, தனியா ஒரு கவர்மெண்ட்டே ரன் பண்ணுவார் போல, விட்டா சிஎம் ஆயிருவார் போல, அப்படிங்கிற மாரி ரியாக்ட் பண்ணணும்னு எதிர்பார்க்கறான். எனக்கு டேய் டேய் பச்சையா தெரியுது புரியுதுங்களா? அதுக்கு கீழ வந்து ரொம்ப வல்னரபிள் பீப்பிள் அதையும் நம்புறாங்க. இதுல இருக்கிற இவன் ஒரு சின்ன பொறுக்கினா இதை விட பெரிய பொறுக்கி ஒருத்தர் இருக்கான். யாருன்னா ஆதித்ய ராம்னு சொல்லி ஒருத்தன். அவன் பெரிய ரியல் எஸ்டேட் ஜாம்பவன். அவன் வந்து என்ன பண்றான்னா அவனோட வேலையை வந்து டெய்லி நான் ம். வந்து 10,000 ரூபாய் கொடுப்பேன். என் முடியாதவங்க நான் டெய்லி 10,000 ரூபாய் கொடுப்பேன். ம். அதை கண்டென்ட்டா வச்சு கிட்டத்தட்ட மில்லியன் ஃபாலோவர்ஸ் பக்கமா வச்சிருப்பான்னு நினைக்கிறேன். அதுல எனக்கு என்ன ட்ரிகர் ஆகுதுன்னா முடியாதவங்க உங்களோட கஷ்டத்தை கமெண்ட்ல போடுங்க. அவரு யாருன்னு செலக்ட் பண்ணி 10,000 ரூபாய் கொடுப்பாரு. நீ நிஜமாலுமே ஹெல்ப் பண்ணா என்ன சொல்லணும்? கஷ்டம் தான் எனக்கு டிஎம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி சொல்லணும். ஒருத்தனை பப்ளிக்கா நீ பிச்சை கேட்க வச்சு, நீ என்னமோ மேல இருந்து இப்படி தூக்கி ஏதோ 10,000 ரூபாய் இங்க தூக்கி போற மாதிரி போறது வந்து, உன்னோட இன்டென்ஷன் வந்து அவங்களுக்கு ஹெல்ப் பண்றது கிடையாது. நீ வந்து தானம் பண்றவன்னு காமிச்சிக்கிறது தான். நீ நீ என்ன பண்ணணும்? டிஎம் வாங்கு. அதுவும் இல்லாம அ, செகண்டா ஒரு மேட்டர் இருக்கு. அத சொல்லிர்றேன். அ. நீங்க உங்க ரீல் போட்டீங்கன்னா, நெறைய கமெண்ட் வர நெறைய ரீச் வரும். ம். அதுலயும் அவருக்கு ஒரு பர்சனல் ஆதாயம் இருக்கு. லைக் எனக்கு வந்து நீங்க நெறைய கமெண்ட் போட்டா தான், எனக்கு 1 மில்லியன் ஃபாலோவர்ஸ் முடியுன்ற ஆதாயமும் இருக்கு அதுல. கரெக்ட், கரெக்ட். சோ அவங்க வந்து ஒரு இன்வெஸ்ட் 10,000 ரூபாய் ஸ்பெண்ட் பண்றேன் இவ்வளவு வியூஸ். அதாவது அது ஒரு டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கா தான் யூஸ் பண்றாங்க அந்த 10,000 ரூபாய. அது இந்த இந்த வீடியோ மசாலா படம் மாரி கோழிய லைட்டா அடிச்சாச்சு. தலைய உருவி எடுத்தாச்சு. போற போக்குல இன்னொரு அங்கிட்டு, இங்கிட்டு 2 பேர அடிச்சாச்சு. நான் ஆக்ஷன் போறோம். அதனால நாங்க எதுவும் பிளேயர் பத்தி நாங்க எதுவும் பேசல. ஒப்பீனியனே குடுக்கல. எது சொன்னாலும் விளங்க மாட்டேங்குது. அதனால எதுவுமே நாங்க பிளேயர் பத்தி பேசல. வரட்டும். பட் இருந்தாலும் நம்ம வந்து ரொம்பலாம் பெரிய சூப்பர் டீம்லாம் ரெடி பண்ண முடியாது. ஏதோ மேனேஜபிளா பண்ணலாம். இருக்கிறத வச்சு மேனேஜ் பண்ணலாம். இப்ப அதான் சிச்சுவேஷன் இதுதான். அதாவது இப்ப 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 வந்து பெஸ்ட் ஹோப் என்னன்னா, இருக்கிற டீம் வச்சு எதையாச்சும் உருப்படியா ரெடி பண்ணி, எவனுக்கும் இன்ஜுரி ஆகாம, எல்லாரும் ஃபார்ம்ல இருந்தா குவாலிஃபை ஆவோம். அந்த ம். நிலைமையில நம்ம இருக்கோம். அதான் உண்மை. ம், 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 ம். இதுல ஏதாவது ஒண்ணு சறுக்குச்சுனாலும் குவாலிஃபை ஆக மாட்டோம். அந்த நிலைமையில தான் நம்ம இருக்கோம். அதாவது என்னன்னா, மெயினா பவுலிங் வந்து ரொம்ப ஃபிக்ஸ் ஆகணும். அதுவும் பேசர்ஸ் நல்ல டெத் பவுலிங் அண்ட் பவர் பிளே பவுலிங் ஓட்ட வந்து ஐ டோன்ட் திங்க் தே கேன் சால்வ் இட்ங்கிறதே ஒரு கொஸ்டின் மார்க் தான். நேத்து தான் ப்ரோ கம்பேர் பண்ணிருந்தேன் சில டேட்டாலாம் எடுத்து. ஆ இப்போ வந்து ஆவரேஜ் ஸ்கோர் பார்த்தீங்கன்னா, இன்னிங்ஸ் ஸ்கோர் ஐபிஎல்ல 2023, 2024 இதுக்கு முன்னாடி வரைக்கும் 145, 150 இருக்கு. லாஸ்ட் 3 இயர்ஸா இட்ஸ் 180. ஆமா. 180 வந்து ஆவரேஜ் ஸ்கோர். ஆவரேஜ் ஸ்கோர்னா யோசிச்சுக்கோங்க. நம்ம அடிச்ச லோ ஸ்கோரும் அதுல ஆவரேஜ் ஆகும். புரியுதுங்களா? நம்ம இன்னும் ஆவரேஜ புல் டவுன் பண்ணியிருப்போம். ஒரு 200 ஆவரேஜ நம்ம இழுத்துருக்கோம். ஆமா. 180 நம்ம பக்கமா இழுத்துருக்கோம். இது போக நம்ம 7 வருஷத்துல ஒரே ஒரு டைம் தான் 180 ஸ்கோர் சேஸ் பண்ணியிருக்கோம். சேஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இதனால நம்ம தான் ஓரளவுக்கு கீழ புல் பண்ற ஃபேக்டர் கூட. அதெல்லாம் இருந்து கூட 180ங்கிறது ஆவரேஜ் ஸ்கோரா மேல இருக்கு. ஜடேஜா போயிட்டான் அப்படிங்கிறது ஒப்பாரி வச்சுட்டு இருக்கான். கமெண்ட்ஸ்ல வந்து என்ன வந்து ப்ரோ டிஎன் வந்து தூபே ஏதாவது தப்பா பேசினா என்கிட்ட திட்டுறானே. இவனுக்கு வந்து கிரிக்கெட் நாலேஜ் இல்ல அது இல்ல. இல்ல 180 அடிக்கணும்னாலே ஆவரேஜா ஒரு ஸ்ட்ரைக் ரேட் எவ்வளவு தெரியுமா ப்ரோ அடிக்கணும்? 150 அடிக்கணும்.
150 150 150 ஸ்ட்ரைக் அடிக்கலாம். ரேட்ல ஆனா 180 வர முடியும். நான் சொல்றது அது வந்து பேர் மினிமம் 180. இவன் டெத் ஹிட்டர் கீழ வர லோயர் ஆர்டர் பேட்டர் 130 வச்சிருந்தானா? இந்த டீம் எந்த லட்சணத்துல உருப்படும்? சோ நான் வந்து நெறைய பேர் வந்து அ ஊரில் பட்டுள்ள ஆயுஷ் 2 பேத்துல யாரோ ஒருத்தங்க இருந்தாகணும் அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு இருந்தாங்க. பட் எனக்கு என்னன்னா, ஃபர்ஸ்ட் ஆப்ஷனா அந்த 2 பேத்த பேக் பண்ணிட்டு, இவன் ஒழுங்கா அடிக்கலன்னா இவன உட்கார வை. ஆமா. யோசிக்கவே யோசிக்க கூடாது. ஊரில் பட்டேலும், ஆயுஷ் 2 பேருமே நல்லா அடிக்கிறாங்கன்னா, இவன உட்கார வைக்கிறத பத்தி யோசிக்கவே கூடாது. ஹி ஹேஸ் டூ ப்ரூவ் ஹிஸ் பிளேஸ். சும்மா டிஃபால்ட்டா 14 மேட்சும் டிஃபால்ட் சிஎம் டுபே ஷுட் நாட் பிளே. டெஃபினட்டா அவனோட அவனோட பிளேஸ் வந்து கொஞ்சம் எப்படி கம்பீர் கொஸ்டின் பண்றான் கோலி, ரோஹித் பொசிஷன. ம். அந்த மாரி ஹி ஷுட் நாட் பி பார்ட் ஆஃப் பெர்மனன்ட் 11. பெர்மனன்ட் 11ல ருத்ராஜ் கெய்க்வாடு, சாம்சனு, அப்புறம் டெவால் பிரேவிஸ் இவனுங்கலாம் தான் வந்து பெர்மனன்ட் 11. மத்தவனுங்க எல்லாமே ஸ்வாப் பண்ண ரெடியா இருக்கணும், இன்க்ளூடிங் தூபே. ஆனா அவன் அடிக்க ஆரம்பிச்சானா செம்ம அசெட் ப்ரோ. அதான் ப்ரோ பிரச்சனை. அடிக்க மாட்டிக்கிறான். அதுதான் அவனோட கடுப்பு. அவனோட ப்ராப்ளம் என்னன்னா, அவன் வந்து ஹி இஸ் நாட் அ வெர்சடைல் பிளேயர். அதான் ப்ராப்ளம். அவன் வந்து எல்லா சிச்சுவேஷன் ஆஃப் த மேட்ச்லயும் செட் ஆக மாட்டான். அவனுக்குன்ட்டு அந்த ஒரு செட் ஓவர் கணக்கு இருக்கு. அந்த ஓவர் 8-14 லைக் அந்த 8-17 ஓவர்ஸ்க்குள்ள அவன் வந்துட்டு ஒரு 10 பால் நின்ட்டான்னா அடிச்சிருவான். இல்ல நான் அந்த டேட்டாவே தப்பு ஏன்னு சொல்லிடுறேன். ஸோ நீங்க வந்து நீங்க சொல்ற ஓவர்ஸ் பாத்தீங்கன்னா பிரிடாமினண்டா ஸ்பின்னர்ஸ் போடுற ஓவர் கரெக்ட்டுங்களா? மிடில் ஓவர்ஸ் பிரிடாமினண்டா ஸ்பின்னர்ஸ் போடுற ஓவர். அவனோட ஸ்ட்ரைக் ரேட் ஏன் அங்க அதிகமா இருந்துச்சு? நீங்க பேட்டிங் ஆடலாம் அவன் குறை சொல்லலாம். அந்த அவனோட ஏன் அங்க அதிகமா இருந்துச்சுன்னா ஹி யூஸ் டு ஸ்மாஷ் ஸ்பின்னர்ஸ். நல்லா வந்து எல்லாத்தையும் தூக்கி அடிப்பான். போன வருஷம் ஸ்ட்ரைக் ரேட் வாஸ் வெரி வெரி லெஸ் வித் ஸ்பின்னர்ஸ். 118 தான். சோ அது அவன் ஓவர் பேட்டிங் ஆடலாம் ஆல்சோ பிரச்சனை இல்ல. அது இஸ் அது எபிலிட்டி அது டு அதுல வந்து இன்னொரு ப்ராப்ளம் அது வந்து இன்னொரு ப்ராப்ளம் இருக்க வாய்ப்பு இருக்கு. என்னன்னா 2022, 2023 வேற லைக் இனிஷியல் ஃபர்ஸ்ட் ஃபியூ சீசன்ஸ். இப்போ வந்து எல்லாரும் டேட்டா அனாலிசிஸ் வச்சு எப்படி ஸ்பின் போட்டா இவனால அடிக்க முடியாதுன்னு கண்டுபிடிச்சு வச்சிருப்பானுங்க. ஸோ அப்படி ஸ்பின் போடுறதுனால ஹி ஹஸ் நாட் அடாப்டட் டு தட். ஸோ அதான் சொல்றேன், ஹி இஸ் நாட் அ வெரி அடாப்டபிள் பிளேயர். ஸோ அது வந்து ஒரு ப்ராப்ளம் தான். ஆனால் இதே ப்ராப்ளம் ஆயுஷ் ஊர்வில்க்கு எல்லாருக்குமே இருக்கு. இது ஆஷ்னா சொன்ன பாயிண்ட் தான். அண்ட் ஐ அக்ரி வித் ஆஷ்னா. என்னன்னா ஃபர்ஸ்ட் இயர் தே ப்ரூவ்ட் அ ஸ்பார்க். அதாவது அவங்களோட ஸ்பார்க் இருக்குன்னு காட்டிட்டாங்க. பட் தே ஆர் அ சர்ப்ரைஸ் பேக்கேஜ் இந்த ஃபர்ஸ்ட் இயர். செகண்ட் இயரில் இன்னைக்கு தேதிக்கு மும்பை இந்தியன்ஸ்லாம் ஆயுஷ் மாத்ரேயோட ஃபுல் வீடியோ எடுத்து வீடியோ ப்ராசஸிங் பண்ணி ஏஐட்ட கொடுத்து இவனுக்கு எப்படி பந்து போட்டால் இவன் அடிக்க மாட்டான்னு கண்டுபிடிச்சி வச்சிருப்பானுங்க. ஸோ அடுத்த வருஷம் இந்த வருஷம் நடந்தாதான் நமக்கு தெரியும். இதுல என்ன பிரச்சனைனா அவன் எஸ்எம்ஏடில மும்பை தான் ஆடிட்டு இருக்கான். நெட்ஸ்ல இருந்தே ரெக்கார்ட் பண்ண ஆரம்பிச்சிருப்பானுங்க. இவனுக்கு என்ன பிரச்சனை வருது? நெட் செஷன்ல இருந்தே எடுக்க ஆரம்பிச்சிருப்பான். மேட்ச் எல்லாம் கிடையாது, அங்க இருந்தே ரெக்கார்ட் பண்ண அப்படின்னு சொல்லி எடுக்க ஆரம்பிச்சிருப்பானுங்க. பட் என்னன்னா சிவம் டுபே ப்ராப்ளம் என்னன்னா ஹி டசன்ட் ஹேவ் வெரைட்டி ஆஃப் ஷாட்ஸ். இப்போ ஆயுஷ் மாத்ரே கேன் அடாப்ட். ஆயுஷ் மாத்ரேவோ இல்ல ஊரில் பட்டேலோ யங்ஸ்டர்ஸ் அவனுக்கு வந்து கொஞ்சம் ஏதாவது ரிஸ்க் எடுக்கிறாங்க. இவன் நீங்க அன்னார்த்தடாக் ஷாட் ஆடி பாத்திருக்கீங்களா? இறங்கி வந்தா நீங்க ருத்ராஜ் கெய்க்வாட் மெயின் அனார்த்தடாக் ஷாட்டை விட ஃபுட் ஒர்க்கும் கிடையாது. ஆர்த்தடாக் ஷாட் ஒழுங்கா ஆட கிடையாது. மாட்டான். ஆர்த்தடாக் ஷாட் ஒழுங்கா அதாவது நீங்க நீங்க சொல்ற ப்ராப்ளம் எங்க வரும் தெரியுமா? அவர் வந்து மிடில் ஓவர்ல ஆடினாலும் கூட டெத் ஓவர்னு வரப்போ கரெக்டா எங்க போடுவாங்கன்னா வைட் யாக்கர் போடுவானுங்க. இல்லைன்னா யாக்கர் போடுவானுங்க. இது ரெண்டுமே யாக்கர் அடிக்கிறதுக்கு யூ நீட் வைட் யாக்கரா எந்த யாக்கர் அடிக்கிறதுக்குமே யூ நீட் அனார்த்தடாக் ஷாட்ஸ். நின்ன இடத்துல இருந்து காலை கூட நகட்டாம அடிக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். இந்த பவுலர் வந்து மிஸ்டேக் பண்ணா மட்டும்தான் சிவம் டுபேயால அடிக்க முடியுமே தவிர பவுலர் நல்லா போட்டானா சிவம் டுபேயால அடிக்கவே முடியாது. ப்ரோ அவன்கிட்ட ட்ரெடிஷனல் ஷாட்ஸ் இல்ல ப்ரோ. சும்மா தூக்கி லாங்கா அடிக்கிறான். இப்ப ஒண்ணும் கிடையாது. அவன் ஒரு ஷாட் இறங்கி வந்து என் மெமரியில இறங்கி வந்து ஒரு இன்சைட் அவுட் ரெய்னா மாதிரியோ அன்னைக்கு வந்து இவன் ருத்ராஜ் கெய்க்வாட் ஆனா இன்சைட் அவுட் தூக்கி ஆஃப் சைட்ல கவர்ஸ்ல அடிக்கிறான் ஸ்பின்னர்ஸ். அந்த மாதிரி அவன அந்த ஷாட்ஸ் எல்லாம் வந்துட்டு இல்ல. அப்ப ஈஸியா ஆனா அந்த ரிசல்ட் எல்லாம் அவனுக்கு ஈஸியா வந்துடும். கவுண்டர் பண்றதுக்கு வந்துட்டு எதுவும் இல்ல. அவன் அப்டேட் ஆவான். இப்ப கோலி இத்தனை வருஷமா எடுக்கிறான், அவன் டேட்டா எடுக்காம இருப்பாங்களா? அவன் அப்படியே அடுத்தடுத்து அப்டேட் ஆகி ஸ்கில்ல டெவலப் பண்றான். அப்டேட் ஆகணும், அதான் மேட்டர். சும்மா 6 சாமி 7 சாமி அடுத்த வருஷம் அவனை வந்து ஒழுங்கா அடிக்கலாம் சிங்கிள்ஸ் சாமி டாட் பால் சாமி தான் கூப்பிடுவோம். 6 சாமிலாம் அவன் கிடையாது. அடுத்தது ஆக்ஷன் முடிந்தவுடன் சந்திப்போம். வேற ஏதாவது கமெண்ட்ஸ்ல நீங்க ஏதாவது வேலை சொல்லிட்டு போலாம், என்ன சொல்லலாம்? அவனுங்களே 11 பிளேயர் கமெண்ட் போட்டுட்டு இருப்பானுங்க. அதுல வியான் முல்டர், ஜேசன் ஹோல்டர்லாம் இருப்பானுங்க. இதெல்லாம் வேற படிச்சுட்டு உட்காந்துருக்கணும். நன்றி. சரி, பார்க்கலாம்.